அது தோத்து போன அஜெண்டான்றது இன்னும் தெரியாம நீ பேசிட்டு இருக்க. இதுல ட்விஸ்ட் என்னன்னா, நீ இவ்வளவு நாள் என்ன அஜெண்டா செட் பண்ணியோ, அந்த சொல்லுவார்ல தலைவரு, கோல் போடும்போது பால் தான் வலையில விழணும், நாம விழக்கூடாதுங்க. இவங்க போட்ட கோல் எல்லாம் ஃபால் ஆகி கடைசியில இவனுங்களே போய் அந்த வலையில விழுந்துட்டாங்க. பிஜேபி டீம்ல சிஎம் போய் என் பையனை காப்பாத்து நிக்கிறாரு. அதுதான் என்ன நீங்க பிறருக்கு செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதுவே உங்களுக்கு வந்து பலனா வந்து அமைஞ்சிடும். வேற எதுவுமே இல்லை. என் நான் மாஸ்டர் ரொம்ப நாள் போயிட்டாரு. ரொம்ப நாள் நோட் பண்ணது என்னன்னா, டிவி டிபேட்ல வந்துட்டு நம்ம ஆளுங்க போறது ரொம்ப கம்மி, புரியுதா? இதுல இந்த விஷயம் தான் ராஜ்மோகன் பண்றதெல்லாம் நல்ல விஷயம். அது இன்னொன்னு நோட் பண்ணிப்பாரு, திமுக வரமாட்டேன்றான். திமுகல அபிஷியலா இருக்க வரமாட்டான். பத்திரிகையாளரு, சமூக ஊடகவியலாளரு, இயற்கை நேசிப்பவர்களர், ஏதோ ஒரு பேர்ல வந்து உட்காந்துக்கிறானுங்க. அதுவும் தான் கேட்டாரு. இப்ப நான் ஆதாரத்தை ஒப்படைச்சிட்டேன், நீங்க பத்திரிகையாளர்ன்ற பேரை தானே வச்சிருக்கீங்க, எங்க ஸ்டாலினை கண்டிச்சு பேசுங்க பாக்கலன்னு கேட்டாரு. அப்படியே வாய் பூத்திக்கிட்டானு, ஃபெவிக்குள் போட்டது ஒட்டின மாதிரி. பேச வேண்டியதானே, டிஎம்கே பண்ணது தப்பு தானே. ஏங்க அடுத்த ஸ்டேட்ல அப்படிதாங்க பேசுவாங்க அப்படின்றான். அடுத்த ஸ்டேட்ல ஏன் அப்படி பேசணும்? இங்க இனிஷியல் ஏன்னா அங்கேயும் இனிஷியல் ஏ தானே இருக்கணும். இங்க பி அங்க சீன் எடுக்கிறதுக்கு இது. இதுக்கெல்லாம் காரணம் இந்த எக்ஸாம்ல வந்துட்டு போட்டு விட்டான் பாத்தியா? முதல்ல இந்த எக்ஸாம்ல வந்துட்டு போட்டு அலோ பண்றது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? படிக்கிற புக்கெல்லாம் அப்படியே போட்டுக்குது உனக்கு. இது வந்துட்டு தெரியல, இது சீரியஸா இது பண்ணணும். ஆனா ஜாதிய பத்தி எல்லாம் யார் பேசுறது நாட்டுல நிலம எல்லாம் போயிடுச்சு. டிஎம்கே காரெல்லாம் வந்துட்டு அட்வைஸ் பண்றது. இன்னைக்கு ஒருத்தர் அறிக்கை விட்டு கூட வைரல் ஆச்சு. ஆதி திராவிடன்ற ஒரு காரணத்துக்காக பதவி கொடுக்க மாட்டேன்றாங்க, கட்சியில உழைச்சு நம்ம பதவி விட்டு வருது. இந்த விட வேற என்ன வேணும் ஆதாரம்? ஒரு ஜாதி பாலிடிக்ஸ் நடக்குதுன்ற இன்ஸ்டாவில ரீல்ஸ் போற பொண்ணு இது பண்ணோடனே எல்லாம் பிரேக்கிங் நியூஸ். அப்படியே பைட் எடுக்கிறது என்ன, அவங்க எப்படி பேசினார்கள் தெரியுமா அப்படின்றாங்க. இப்ப இவன் இப்படி ஓப்பனா அடிச்சிருக்கானு கையெழுத்து போட்டு போன மட்டுமெல்லாம் அட்வைஸ் பண்ணிட்டும் போனான். எதிர்காலத்துல இந்த மாதிரி கட்சியில இருக்காதீங்க, கட்சி காலி ஆகிடும், கொஞ்சம் இன்னும் பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு போயிருந்தேன். நாக்கு போடுற மாதிரி கேட்டு போய் யாராவது பிரேக்கிங் நியூஸோ டிபேட்டோ பண்ணீங்களா? கிடையாது. அண்ணன் வேற 30ஆம் தேதி வேற வராரு. அதுக்குதான் காத்துனுக்கிறன்ற மாதிரி பெரிய குண்டு எல்லாம் எங்க நடக்குது அது? சென்னை தான் இருக்கும். சென்னையா இல்ல மாமல்லபுரமா? சென்னை தான். மாமல்லபுரம் அட்ரஸோட போட். என்ன மண்டபம்? மண்டபம் எந்த ஏரியா? மாமல்லபுரம் தான். படிக்கவே இல்லையா அறிக்கையா? ஓ, மாமல்லபுரம் தான். லாஸ்ட் டைம் எங்க நடந்தது? மாமல்லபுரமா என்ன ஏரியா? லாஸ்ட் டைம் சென்னை உள்ளே. லாஸ்ட் டைம் டாப் 2 இல்ல டாப் 3 ரேங்கிங்ல? டாப் 3 தான். இந்த வாட்டி ஹைலைட் என்னன்னா வேலூர் தான் லாஸ்ட் பிளேஸ். புரியல, வேலூர் தான் லாஸ்ட் பிளேஸ் 10th 12th. உங்க ஊர் தானடா, உன்ன மாதிரி தான். இல்ல இந்த வாட்டி சென்னையில வந்துட்டு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. எப்பவுமே லாஸ்ட் 10 வருஷமா மாறி மாறி வேலூரா திருவண்ணாமலை போட்டி போடுது. எதுக்கு? லாஸ்ட் பிளேஸுக்கு. பாப்புலேஷன் கம்மியா தெரியலீங்களே. பாப்புலேஷன் இல்ல, நான் திருவண்ணாமலை தான். என்ன காரணம்னா இப்ப இருக்கிற பசங்க படிக்கிறானா ஒரு 2 சிறுகுள் கூட படிக்க மாட்டேன்றான். இப்ப சும்மா எக்ஸாம் பத்தி கவலையே கிடையாது. ஆக்சுவலா அவர் கொடுக்கறத பார்த்து இப்பதான் பசங்க கொஞ்சம் நிறைய படிக்க ஆரம்பிக்கணுங்க. கொஞ்சம் நம்ம போய் இல்ல பாஸ். இப்ப எங்க ஏரியால வந்துட்டு பார்த்தா இந்த 2 தெரிஞ்ச பசங்க, அதாவது தெரிஞ்ச இது பசங்க வந்துட்டு ஃபெயிலு. கூலாகிறானுங்க. எனக்கு புரியல, இது செம்ம கூலா இருக்கானுங்க. ஏடா இது? அவங்க வீட்லயும் வந்துட்டு இதுல ஒரு ஏன் எங்க கீழ் வீட்டுல ஒரு பொண்ணு, அதுவும் வந்துட்டு இது ஃபெயில் போல தெரியல இது. ஆனா அந்த பொண்ணு எதுவுமே புரியுதா? அதாவது ஃபெயில்ன்றதே சீரியஸா எடுத்துக்க வேண்டிய வேணாம் தான். நீ அடுத்த எக்ஸாம்ல பாஸ் ஆகலாம்னு இல்ல, அப்படி கிடையாது. கம்ப்ளீட் பண்றாரு. நீங்க வந்து ஓவர் கூல்னஸ் எடுத்துக்க. அதாவது எக்ஸாம்க்கே போகாம மட்டை அடிக்கிறான்.
அடுத்த எக்ஸாம் எழுதிக்கலாம் மச்சி அப்படின்ற அதுதான் வந்து ரொம்ப ஏன்னா கேர்லெஸ்ஸா உனக்கு இருக்கானுங்க புரியுதா? படிச்சா ரொம்ப மட்டும்தான் ரொம்ப அதான் இல்ல கேர்லெஸ், இப்ப இதுல இல்ல ரொம்ப ரொம்ப இருக்கிறதுல கேர்லெஸ். நெக்கில் என்ன தெரியுமா? படிச்சா மட்டும்தான் இங்க வாழ்க்கை. இதுல ஒரு டயலாக் இருக்கும் தெரியுமா? இப்போதான் ஒரு ஒரு எக்ஸாம் எங்க லைஃப் தீர்மானிக்க போறது இல்ல. அப்புறம் எதுக்குடா படிக்கிற? அதாவது எனக்கு என்னன்னா அதாவது எதுக்கு போற அப்ப? அதாவது இப்ப இருக்கிற சமூக சூழ்நிலை சொல்றேன். நீ மேக்ஸ் இங்கிலீஷ் இத கத்துக்கிட்டு நீ டிகிரி கூட முடிக்கவே முடியல, அது ரெண்டாவது விஷயம், அதுவும் இருக்கும். நீ மேக்ஸ் இங்கிலீஷ பேசிக்கா நாலேஜா கத்துக்கிட்டா நீ லைஃப்ல எப்படி வேணாலும் முன்னேறலாம். நீ தானா ஒரு சொந்த தொழில ஆரம்பிச்சு கூட முன்னேறலாம். நீ எந்த வித பேசிக்கும் கத்துக்காம வாயில் நுழையிற தமிழை தப்பா பேசல, நம்ம சொந்த லாங்குவேஜை மட்டும் வச்சுக்கிட்டு நீ வந்து இது பண்ண முடியும். இன்னைக்கு தேவை வந்து நாலேஜ் தான். கல்வியை விட நாலேஜ் உனக்கு நிறைய தேவைப்படுது. ஒரு பிசினஸ் பண்றேன்னா கஸ்டமரை நீ எப்படி வந்து கொண்டு வர போற அப்படின்றதுதான் இருக்கு. நீ சொந்த பிசினஸா இருந்தாலும் சரி, நீ வேற எங்கேயா வேலை போனாலும் சரி, உனக்கு இருக்கக்கூடிய அந்த நாலேஜ் பர்சன் மேக்ஸ் இங்கிலீஷ் இது ரொம்ப ரெண்டும் ரொம்ப பேசிக். இந்த கெமிஸ்ட்ரிலாம் வந்து நீ ஹை கோர்ஸ் போய் அதுக்கப்புறம் அது சம்மந்தமா படிக்க போகுது. 12th வரைக்குமாவது கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிங்க. மேக்ஸ் இங்கிலீஷ் இது ரெண்டும் பேசிக்கா வச்சு தமிழ்ல, அதாவது தமிழ்ல ஃபெயில் ஆக தமிழ் படிக்கிறதே கஷ்டமா நிறைய பேர் பசங்க யோசிக்கிறாங்க. அதுதான் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னடா சொல்றேன்னா, ஆமா நான் தமிழ் படிக்க கஷ்டமா இருக்கு. ஆனா இல்ல நாங்க இது படிக்கும்போது நம்ம இல்ல இருக்கிறதுல ஒரு ஈஸி நிமிஷம் தமிழ் தான். மும்மொழி இல்ல மும்மொழி கொள்கை வரும்போதே நான் இதை சொன்னேன். முதல்ல நீங்க எத்தனை பேர் வந்துட்டு தமிழை ஃபாஸ்டா படிப்பானுங்க? நீங்க தமிழே ஃபாஸ்டா படிக்காத போது நீ வந்துட்டு அதான் 3வது லாங்குவேஜ் கொண்டு வந்து படிக்கணும்ன்ற. உண்மையிலே வந்துட்டு டபுள் இல்ல லாங்குவேஜ் தமிழ் வந்துட்டு இல்ல. படிப்பாங்க ப்ரோ. இல்ல சில பேர் நல்லா சரி படிப்பாங்க. இதடா ஆனா இத அந்த போற டச் இல்லாம இல்ல இருக்கும். உண்மை என்ன தெரியுமா? உனக்கு டபுள் லாங்குவேஜ் செம்ம ஸ்ட்ராங் பண்ணாலே போதும் உனக்கு. அதையே இங்க வக்கில்ல இதுல 3வது ஒண்ணு கொண்டு வந்து தான் சொல்லியிருந்தானுங்க. சித்புரம் சொல்லுங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் 20 இயர்ஸ் வாழ்க்கையில ப்ரோ எனக்கு வந்து இங்கிலீஷும் தமிழ் மட்டும்தான் தெரியும். ஆனா வேலை வாய்ப்பு வெளி மாநிலத்துக்குலாம் நான் போய் கொஞ்சம் வருஷம் வேலை செஞ்சப்போ எழுத படிக்க தெரியாமலே ஹிந்தி கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சிச்சு. பேசவும் செஞ்சேன். ஸோ அந்த 3வது மொழி வந்து சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு எழுத படிக்க தெரியாம இருக்கலாம். சும்மா பேசி பேசி பேசியே இல்லாட்டினா இப்ப நான் ஹிந்தி படங்கள் பார்த்து கூட நிறைய ஹிந்தி கத்துக்கிட்டேன் நானு. அது ஆக்சுவலி பசங்க தான் பாட்டு இல்ல இல்ல கேட்கும்போது. இல்ல ப்ரோ. இப்ப நீங்க இப்ப உங்க வேலை எங்க நார்த் இந்தியா போனீங்களா? எந்த இடம்? நார்த் இந்தியா இல்ல, பூனே போனேன் நானு. அதான் டெக்னிக்கலி இல்ல ப்ரோ. நார்த் இப்ப இந்தியா இல்ல இல்ல கிடையாது, இப்ப ஆல்மோஸ்ட் இல்ல நார்த் இப்ப தான். நீங்க அங்க வேலை பார்க்கணுன்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நீங்க கத்துக்கிறீங்க. இது அந்த மாதிரி தான் இதுவும். ஏன் இப்ப சில பேர் வந்துட்டு ஆந்திரால இருக்கும்போது கத்துப்பாங்க, புரியுதா? அந்த மாதிரி ஒரு ஒரு லாங்குவேஜ் கத்துக்கிறது தான். ஆனா கம்பல்சரியா எல்லாரும் கத்துக்கணுன்றது அது ஒரு தேவையில்லாத வேலை. ரெண்டாவது அது இது அது திணிப்பு தான். அதான் ஆனா இன்னொன்னு ப்ரோ. இல்ல ஆனா இங்கிலீஷ்லயே வந்துட்டு நல்லா மாஸ்டரா இருக்கிறதே போதும், புரியுதா? இங்கிலீஷே பெருசா கத்துக்கிறது அதையே கத்துக்க அதுதாங்க மாட்டானுங்க. எனக்கு வாழ்க்கையில வந்து அலெக்ஸ் ப்ரோ தாய்மொழி நீங்க தான் பியா? தாய்மொழி பேசிக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சித்தி தாய்மொழியே தத்திக்கணும் சாரி தோமாகுது. சாரி பாருங்க, சாரி அலெக்ஸ் ப்ரோ பாருங்க சித்தி. நீங்க ஒரே பிஏ ஒரு ப்ரோ? ஒரு பிஎஸ்சிடா. சொல்லு பிஎஸ்சி கார்த்திக். கம்ப்யூட்டர் சயின்ஸா? ஓகே ஓகே. நீங்க தமிழ் ஃபாஸ்டா படிப்பீங்களா? நான்லாம் எயித்துல படிப்பேன். அதான் நான் நான் சொன்னேன் ஒரு டைம்ல, இல்ல நம்ம டார்கெட் என்னன்னா டிவி நியூஸ் சேனல்ல பார்த்து தெரியாதா? அப்ப அதான் சொல்லு பண்ண டிவி நியூஸ் சேனல்ல பார்த்து தான் வந்துட்டு கொஞ்சம் அது இதெல்லாம் வந்தது. நான் வந்து எப்படி நம்ம படிக்க ஏன்னா ஆரம்பிச்சுனா எனக்கு இல்லடா இல்ல புக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப போரா இருக்கும். டிவில அந்த கீழே சித்புரம் அந்த அலையிலேயே போகும் தெரியுமா? டக்குன்னு போவோமே கீழே அந்த லாஸ்ட் லைன் ஆமா போறது. ஆமா. அந்த எனக்கு எனக்கு டிக்கெட் என்ன டெப். எனக்கு அப்ப 8th பட்சனுங்கிற டார்கெட் என்னன்னா அது போறதுக்குள்ள படிச்சிடணும். அது ஃபாஸ்டா போகும், புரியுதா? நான் ட்ரை பண்ணே இருப்பேன், கடைசியில வந்துருச்சு. நான் வந்து ஸ்லோவா எப்படி தெரியுமா படிக்கிறவங்களுக்கே தமிழ் நான் ஃபாஸ்டா சொல்றேன். படிக்க ஆரம்பிச்சேன் அலெக்ஸ் ப்ரோ? நான் எப்படி தெரியுமா அந்த 6th டேர்ம் படிக்கும்போது நான் சின்ன சின்ன கிரிக்கெட் பார்க்க ஆரம்பிச்சேன். ஐபிஎல் கரெக்டா நியூஸ் பேப்பர் வாங்குவேன். ஏன்னா நான் பாவி ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து மேட்ச் கிரிக்கெட்ட பார்ப்பேன். பார்த்து தமிழ் கத்துக்கிறான்டா. சை. இல்ல ப்ரோ. இல்ல பிரணவ், கொஞ்சம் சீக்கிரமா பேச கத்துக்கணும்னா தளபதி விடுற அறிக்கைகளே வந்து அதுதான் ஃபைலுங்க. அதை அதுதான் உட்காந்து நான் படிங்க. ஆமா இல்ல நான் அதை வந்து சொல்லலாம், படிங்க, நான் 6th இருந்து கொஞ்சம் கோர்வையா ஃபாஸ்டா படிக்க வந்துரும். ஆரம்பிச்சேன். எப்படின்னா அந்த நியூஸ் பேப்பர், அதாவது கடைசியா என்னன்னா அந்த விளையாட்டு செய்திகள் மட்டும் தான் நான் படிக்க ஆரம்பிச்சேனே. அதுல ஃபாஸ்டா கத்துக்கினது. இன்று முதல் அட விளையாட்டு டேய் செய்திகள் முடிகின்ற. பாத்தீங்களா, நீங்க பேசுறது கேட்டா சித்துஜி என் கால ரத்தம் வருது. என்ன தெரியுமா, நான் என்ன தெரியுமா சொல்ல வந்தேன்? நான் இங்கிலீஷ் கத்துக்கிட்டே இந்த ஸ்டார் மூவிஸ், அப்புறம் வந்து எதனா ஒரு டப் படத்துக்கு போயிடுவேன், தியேட்டர்ல சப்டைட்டில் போடுவோம், அதை பார்த்துதான் இங்கிலீஷ் இந்த தமிழுக்கு சொல்றேன். அது பார்த்தா நெஞ்சு வலி வருது. சரி எப்படியோ ஒண்ணு ப்ரோ கத்துக்க அது அதை நான் ஒண்ணு சொல்றேன் ப்ரோ. என்ன வாழ்க்கையில நான் கத்துக்கிட்டது என்னன்னா 22 வயசு வரைக்கும் ரொம்ப ஆவரேஜா இங்கிலீஷ் பேசுவேன். வாட் அது அந்த மாதிரி ரொம்ப ஆவரேஜா இங்கிலீஷ் பேசுவேன். நல்லா கொஞ்ச நாள் கால் சென்டர்ல வேலை செஞ்சேன் ப்ரோ. வெளிநாட்டுக்காரங்க கிட்ட பேசுற மாதிரி தான். அவங்க ஆக்சென்ட் ஆமா ட்ரைனிங் அதெல்லாம் எல்லாமே நல்லா பண்ணுவாங்க. வந்துரும். இது ஃப்ளூவெண்டா வந்துரும் ஃப்ளூவன்சி கால் சென்டர். நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா, இங்கிலீஷ் வந்து ஒரு ஃப்ளூவெண்டா பேசினா சமுதாயமே நம்மள வேற மாதிரி பாக்குது.
அதான் ஒரு இயல்பு, மாதிரி அதான் ஒரு உண்மை. ஒரு ஒரு ப்ரௌடா பார்ப்பானுங்க. அதாவது நீ இப்ப நீ உண்மையிலேயே நீ உனக்கு நாலேஜ் வேற. ஆனா நீ வந்துட்டு இங்கிலீஷ் தெரிஞ்சாலே நாலேஜா பார்ப்பானுங்க தெரியுமா? அது ஒரு தனி நான் வந்து என்னன்னு தெரியல. உண்மைதான். ஆமா, அது ஒரு ரெண்டு தனி ரெண்டு இது. ஆக்சென்ட்டுமே நான் சொல்றேன். நான் ஒண்ணு எப்படி பேசிட்டு இருப்பேன் இந்த ம். 22 வயசு வரைக்கும் தான், கமான் மேன், வாட் ஆர் வி டூயிங் ஹியர், அந்த மாதிரி தான் பேசிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த ம். ரிஃபைன்மெண்ட்லாம் ஆனதுக்கு அப்புறம், ஹே கைஸ், ஓகே மை நேம் ம். இஸ் ஹரிஷ், அது இதுன்னு சொல்லி அந்த மாதிரி பேச ஓ, கத்துக்கிட்டேன். உங்க பேர் புரியுதுங்களா? ஹரிஷா? அப்படின்னே வச்சுக்கோங்க, ஏதாவது ஒண்ணு நானு இல்ல ஃப்ளோல சொல்றதா வந்துரும் சொல்லு. ஹரிஷ். நான் வந்து அவரோட ட்வீட்டை நான் பார்த்தேன், அவரோட பேர் வாயில வருது. நாளைக்கு வந்து மான்ஸ்டரோட ட்வீட்டை பார்த்தா என் பேர் மான்ஸ்டர்னு கூட சொல்லுவேன் நான். இது ஓகேங்களா? சரி ஐபிஎஸ் விஜய் குமார். ஆசை தோசை அப்பளம் வடை என்னையா இது புரியல எனக்கு. அப்படி இருக்கும்போது நானு ஃப்ளூயண்டாலாம் அவ்வளவு இங்கிலீஷ் பேசணுமா எனக்கு தெரியாது. நான் இங்கிலீஷ் கொஞ்சம் பேச கத்துக்கிறதே வந்து எங்கன்னா அது மூலியமா கஸ்டமர்ஸ் ப்ரோ, வருவாங்க நான் அது ஒர்க் வந்து ஆனா பண்ணும்போது. இல்ல சாதாரண உங்களை வேற மதிப்பா ப்ரோ புரிஞ்சுக்காது. உண்மையிலே இல்ல கஸ்டமர்ஸ் ப்ரோ. கூட இங்கிலீஷ் வந்துட்டு இப்ப கஸ்டமர் சரி முச்சிரு நீ சொல்லு. கஸ்டமர் வருவாங்க, அதர் ஸ்டேட் எது கஸ்டமர்ஸ் மெடிக்கல் வரும்போது ஷாப்ல? அவங்க கூட. ஆமா, அப்போலோல ஒர்க் பண்ணேன். அதர் ஸ்டேட் கஸ்டமர் வராங்க. எனக்கு சீனியர் ஒருத்தர் இருந்தாரு. அவர் பயங்கரமா இங்கிலீஷ்ல ஆமா பேசணும். எனக்கு நம்மளுக்கு இந்தியும் அதாவது தெரியாது படிச்ச இங்கிலீஷ் இங்கிலீஷும் தெரியாது. அதான் சாரி அதான் இது தெலுங்கு தெரியாது. நம்ம இங்கிலீஷ் தான் சமாளிக்கணும். இங்கிலீஷ் படிப்பேன், சொல்ற வார்த்தை எழுதிடுவேன், அதெல்லாம் ஈஸி. ஃப்ளூயண்டா பேச ரொம்ப கஷ்டப்படுவேன். சப்போஸ் அந்த ம். ஸ்லாங் தப்பாயிடுமோன்னு கொஞ்சம் அவர் கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோன்ல பேசின உடனே எனக்கு சரி நம்ம பேசலாம் ட்ரை பண்ணணும். உடனே அவர் இல்லாத நேரம் இது மாதிரி அதர் ஸ்டேட்ல இருந்து வரும்போது பேச ஆரம்பிச்சு அவங்க கூட அந்த என்ன சொல்றது கான்வர்சேஷன் போக 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 ம். அது ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்படிதான் நம்ம பேசணும் அப்படின்றது புரிய வந்தது. நான் பர்சனல் இன்னொன்னு எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன். டேய் காலேஜ் படிக்கும் bro. அங்கதான் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுனது இல்ல. இரு. பிரணவே இல்ல 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 bro, பிரணவே இந்த பிரணவ் எடுத்துருமா இந்த கஷ்டப்பட்டு ஒருத்தன் கியூல நின்னு தள்ளுறா நிக்கிறேன் இல்ல வந்துட்டேன் இல்ல. சரி சொல்லு. இல்ல இல்ல நான் இந்த ஏன் மலை கொஞ்சம் பேச்சுல மறுத்து நிக்கிறேன்னா இன்னும் கொஞ்ச நாள் தான் நான் இருக்க போறேனே. ஏன் நீ என்னைக்குதான் நிறுத்தது இல்ல என்ன விடு விடு. வலை பேச்சில் இருப்பானுங்களே 3 பேரு, 2 பேரும் பேச சக்தி நடுவில். அதாவது அண்ணன் இப்படிதான் சத்தமே இல்லாம ஓ இல்ல அவெல்லாம் பேசுவானா? நான் அவன் பேசி கூட பார்த்தேன் பாதி நேரம். அவன் எனக்கு மட்டும் தானே கொட்டுவான். ஒரு நிமிஷம் சொல்லு முச்சிரு. எனக்கு பிரணவ் பேசும்போதெல்லாம் பார்த்தா சீமன் ஆகும். எவன் என்ன டாபிக் பேச உள்ள அப்படிதான் ப்ரோ. நான் குழந்தையா இருக்கும்போது இல்ல இப்ப இனிமே சார் பாடம் நடத்தும் போது நம்ம ஏதோ ஒண்ணு யோசிப்போம் தெரியுமா? இந்த ஸ்கூல் எப்படி காப்பாத்தலாம், நம்ம எப்படி கிரவுண்ட்ல மாஸ்க் காட்டலான்னு. அந்த மாதிரி வந்துட்டுதான் பிரணவ் நம்ம பேசும் போது யோசிப்பான். நம்ம படிக்கும் போது எப்படி ஜாலியா இருந்தாலும். சரி இருக்கட்டும். 2 பேர் நீங்க தமிழ்ல வந்து சரி ஒரு தமிழ் சப்ஜெக்ட் போனா எவனா கவகத்தை அடிக்க போறான். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பேசதான் அந்த நாலேஜ் வரும். படிக்கிறது ஓகே, எழுதுறது ஓகே. நீங்க 2 பேருக்குள்ள பேசிக்கிறீங்கல்ல, அப்பதான் அந்த ஃப்ளூயன்ட்ன்றது வருது. அது தப்பா கூட இருக்கலாம். ஏன்னா என்ன தெரியுமா அலெக்ஸ், இங்கிலீஷ் தமிழ் மாதிரி கிடையாது. தமிழ்னா அப்பான்னு தான் வரும். ஆனா இந்த போலீஸுக்கு எத்தனை ஸ்பெல்லிங் வருது பாத்தியா ஒரு கண்ட்ரிக்கு. சில இடத்துல போலீஸி பண்ணுவானுங்க. ஏன் காரணம் என்னன்னா அது ப்ரொனன்சியேஷனே கிடையாது. அதெல்லாம் தெரியும். அதான் ஏன் ஸ்கூல்ல நம்ம கூட ஐலாண்ட் இஸ்லாண்ட்னு படிச்சோம். அதுக்கேத்த மாதிரி இல்ல பிரெஞ்சு ஸ்பானிஷ் அதுக்கேத்த மாதிரி தான் அந்த போலீஸ் அதெல்லாம் மாறும். சார பிரெஞ்சுல இல்ல பிரெஞ்சு கிளாஸ்ல ஒரு வாரம் உட்கார்ந்து இருந்தேன். ஒண்ணு இல்ல அதுதான் ஒரு எக்ஸாம்பிள் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்லி நான் படிக்கும்போது மிஷினுக்கு மிஷின் தான். அது காலப்போக்கில் எப்ப என்னன்றாங்க மஷின்றாங்க. சில பேர் நம்ம நாட்டுல இருக்கிறவங்களே மஷின் அப்படின்றாங்க. அந்த ஸ்லாங் டிரான்ஸ்லேட் ஆகும்போது நம்ம என் மனசுக்குள்ள என்ன வருதுன்னா, நீ தப்பா பேசுற, நீ கரெக்டா தான் பேசுற, அது வடிவமைப்பு மாறுது. அது தப்பா போன தைரியமா பேசு, அது தைரியம் இருக்கணும், அவ்வளவுதான். வேற எதுவுமே இல்ல. மத்தவங்க மாதிரி டெவலப்மெண்ட் ஓபி அடிக்காம மாதிரி பேசினாலே போதும். வணக்கம் மனசு ப்ரோ. வணக்கம். சொல்லுங்க. வணக்கம். இல்ல ப்ரோ இவ்வளவு இங்கிலீஷ் பேசுறீங்க, ஓகே. இப்போ ஒண்ணும் இல்ல, நான் செஃப்பா இருக்கேன். இப்போ ஒண்ணும் இல்ல, இப்போ ஃபாரினர் வந்து பிரியாணி நான் கொடுக்குறேன். அவன் என்கிட்ட இங்கிலீஷ்ல கேக்குறான், வாட் ஆர் தி இன்கிரிடியன்ட்ஸ் யூ ஹேவ் யூஸ்ட் அப்படின்னு கேக்குறான்.
அதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த இங்கிலீஷ்ல சொல்லணும் தெரியுமா சார்? விடுங்க செஃப். ஆனா உங்களுக்கு உங்க கஷ்டம். ஓகே, புரியுது. அது இல்லங்க, A to Z பக்காவா சொல்லணும். அது வந்து ரிவ்யூ பாயிண்ட்ஸ்லாம் இருக்கு. அவங்க மார்க் இல்ல ப்ரோ, ப்ரொஃபஷனலா படிச்சு அந்த மாதிரி ஆனீங்களா இல்ல டேலண்டா? இல்ல, நான் ப்ரொஃபஷனல் ஜாப் தான் சொல்றேன். நான் எனக்கு ஸ்கூல்லாம் இங்கிலீஷ் பேசணும்னு நினைச்சுக்கோங்க. அப்பெல்லாம் 100 ரூபா ஃபைனு. இங்கிலீஷ் பேசணும்னு நினைச்சுக்கோங்க. ஃப்ளூயண்டா இங்கிலீஷ் நல்லா பேசுவேன். நான் படிச்ச ஸ்கூல்ல அதான் நான் சொல்றேன். நான் தமிழ் வந்துட்டு அந்த படிக்க கத்துக்கிறது தான் உங்களுக்கு இதுவே. இங்கிலீஷ் எப்படின்னா கிளாஸ்ல வந்துட்டு தமிழ்ல பேசக்கூடாதுன்றாங்க, அதான் ஸ்டார்டிங்ல. ஆனா தமிழ் பீரியட் தமிழ்னால டக்குன்னு ஆனா அது அப்படியே பழகிடும். அப்புறம் தமிழ் தான் பேசின்னு இருக்கும். ஆனா 2 பீரியட் மட்டும் இங்கிலீஷ் தான் பேசணும். தண்ணி கேட்கறது கூட தமிழ்ல கேட்க கூடாது. இல்ல, எங்க ஸ்கூல்ல எப்படின்னா தமிழ் ரீடிங்கும் சொல்லி கொடுப்பாங்க. இங்கிலீஷ் ரீடிங் ரொம்ப முக்கியமா இருக்கும். இப்போ நீங்க எனக்கு இல்ல ஒரு நிமிஷம், எனக்கு கிராமர் மிஸ்டேக் அதிகமா வரும். மிஸ் எல்லாம் சரியான திட்டு அடி எல்லாம் நிறைய வரும். இப்ப நீங்க பேசுறீங்க தெரியுமா இந்த இங்கிலீஷ், ஆக்சுவலா சொல்ல போனா இந்தியாக்குள்ள கம்யூனிகேட் ஆகும், வெளியில போய் நீ சர்வை பண்ணலாம். அதாவது நீ டூரிஸ்ட் போற, ட்ரிப் எங்கன்னா போறனா அந்த இங்கிலீஷ் வந்து நீ சர்வை பண்ணிக்கலாம். ஆனா நீ ப்ரொஃபஷனலா பேசினா ஒரு ஊர்லயும் ஒரு ஸ்லாங்ல ஆமா. இல்ல, ஏன்னா நம்ம பேசுற இங்கிலீஷ் கேட்டா வெள்ளக்காரன் தூக்குல தொங்கிடுவான். அது முற்றத்துல தொங்குவான். இல்ல, என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். நான் ஃபர்ஸ்ட் கம்பெனி இன்டர்வியூ போறேன், சரியா? ஃபர்ஸ்ட் கம்பெனி இன்டர்வியூ போறேன். நம்மளுக்கு எல்லாம் இங்கிலீஷ் எல்லாம் தரிகினத்தம் தான், ஓகேவா? அதெல்லாம் ஒன்னும் சொல்றதுக்கு இதெல்லாம் கிடையாது, தரிகினத்தம் தான். நான் போறேன். ஒரு நிமிஷம், இல்ல செஃப் முடிச்சிட்டோம், ஏதோ சொல்ல வந்தாரு. சரி, சொல்றோம். இல்ல ப்ரோ, நான் 3 வருஷம் சிங்கப்பூர்ல இருந்தேன். நம்ம இந்தியன் இங்கிலீஷ் தான் நாங்க பேசினேன். அதெல்லாம் தெளிவா புரிஞ்சுக்கிட்டானுங்க. உங்க அனுபவம். நான் அமெரிக்கால இருக்கிறேன். நான் இங்க 10 வருஷமா இருக்கிறதுனால 11வது வருஷத்துல இருக்கிறேன். ப்ரோ ஃபர்ஸ்ட் செஃப். இல்ல ப்ரோ ஃபர்ஸ்ட் செஃப், அதுக்கப்புறம் நான், அதுக்கப்புறம் நீ. ஓகே பேசுங்க. இல்ல ப்ரோ, நம்ம பேசுன இங்கிலீஷ்ல டைம் பாஸ் வாட அடிக்குது. சொல்லுங்க. இல்ல ப்ரோ, இங்க நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட், வெள்ளக்காரங்களுக்குலாம் நம்ம பேசுறது புரியாது. என்னன்னா இந்தியன்ஸ் வந்து இங்க நிறைய வருஷம் இருந்தாலும் அவங்க ஆக்சென்ட் மாறாது. நான் அந்த கால் சென்டர்ல இருந்ததுனால அப்பப்போ வெள்ளக்காரனோட மாதிரி நான் கூட பேசுவேன், ஓகேங்களா? அது வந்து எவ்வளவுதான் வந்து மத்த இந்தியன்ஸ் என்ன ஓட்டினாலும் பரவாயில்ல, அவங்களோட வந்து ஐக்கியமாகணும்னு சொல்லிட்டு தான் நான் பேசுவேன். கொஞ்சம் அவங்களால புரிஞ்சுக்கிட்டோம் நம்ம பேசுறது. ப்ரோ இன்னைக்குமே இப்போ இல்ல, நீங்க சொல்றது புரியுது. இனிமே சரௌண்டிங் தான் மேட்டர். இப்போ இது எப்படின்னா, because if I speak English in a regular accent, they understand it in a certain way and they say that you're Indian and therefore you sound like this. But if I Americanize it up and I talk to them in their own accent, then they understand me perhaps a little better. அந்த சொட்டி பேசணும் ப்ரோ, என்ன பண்றது? ஒண்ணுல இழுத்து அந்த ஸ்லாங்ல பேசணும். American, yeah, that's nothing. அது ஆக்சுவலா இல்லடா, பலக bro இதே இங்கிலீஷா ஃப்ளெச்சர் வாய்ஸ்ல பேசுங்க ப்ரோ, மஜாவா இருக்கு. Please tell me what is the vowels, man? English vowels, please tell me what are the vowels? English vowels A, E, I, O, U are the vowels in the English language. கரெக்ட்டா சொல்றேன் பாருங்க. நம்ம சரி, இல்ல ஒரு நிமிஷம். இல்ல சார், மும்மொழி கொள்கை ஆரம்பிச்சு கிளாஸ் எடுக்கிற வரைக்கும் போயிட்டோம். வவல்ஸ், கிராமர் இந்த மாதிரி போயிடுச்சு. ஷார்ட்டா பேசுங்க ப்ரோ. அடுத்து பிசிக்ஸ் கிளாஸ் போயிட போறோம். ஆவடிச்சிருவேன் அந்த சார், எனக்கு புரியாது. இருங்க, டெவலப்மென்ட்னு சொன்னா அதே பயாலஜில போயிடாதீங்க, தவளை பிடிக்கிற வேண்டிய வேலை. வாட் இஸ் யுவர் ஒபினியன் ஆஃப் மிஸ்டர் பயாலஜில போயிடாதீங்க ப்ரோ. கம்ப்யூட்டர் ஸ்டூடண்ட் ப்ரோ, பயாலஜி பேசுறீங்க. கீழே ஊபி எவனா இருப்பான், அவன் 2 பேர் பேசி, மச்சான் உனக்கு ஏன்டா திடீர்னு ரஷ்யன்ல பேசுறாங்க? டேய் அது இங்கிலீஷ் தான். ஓ அமெரிக்கன் மாதிரி பேசுறாங்க. அவனுக்கு தெரிஞ்ச ஒரே இங்கிலீஷ் ப்ரோ, டெவலப்மெண்ட். நீங்க எல்லாம் இப்படி சொல்றீங்கடா, அவனுக்கு அங்க போயிட்டு மச்சான் மேல எல்லாம் ஹிந்தியில பேசுறானுன்னு. ஏன்னா ஹிந்திக்கும் தமிழுக்கும் தெரியாம அடிச்சவனுக்கு தானே, பெயிண்ட் அடிச்சவனுக்கு தானே. அப்போ இல்ல அதுவும் இல்ல, ரெக்கார்ட் பண்ணிட்டு போடுவானுங்கதான். என்னது ஹிந்தி பேசும் தாவேக்காரர்கள் கமெண்ட்ல கழிவு ஊத்துவானுங்க அசிங்கமா. அப்ப கூட ஒண்ணு சொன்னாரு அலெக்ஸ் ப்ரோ. நான் சொல்ல நினைச்சேன் என்னன்னா, இப்ப பேசுனால இங்கிலீஷ் பேச கொஞ்சம் மரியாதையா பாப்பேன்ட்டு. நான் வந்து ஒரு ஹாஃப் பேக்டான இங்கிலீஷ் தான் பேசுவேன். இப்ப என் காலேஜ் வந்து பார்த்தா கொஞ்சம் வில்லேஜ் இன்டீரியர்ல இருக்கு. அங்க இருக்க பசங்க வராங்களா, ஒன்னா என்ன பண்ணிட்டான் சொன்னாங்க, ஹெச்ஓடி செமினார் எடுக்க சொல்லிட்டான் என் ப்ராஜெக்ட் வச்சு. நான் ஒரு பத்தக்கா பேசினேன். அதை பார்த்து ஹெச்ஓடி என்ன பண்ணிட்டாரு, ஸ்கூலு சாரி டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷன் நீதான் கேம்பரிங் பண்ணுன்னு சொல்லிட்டான்.
அதான் நம்ம பேசுற ஒரு அறவேக்காட்டு இங்கிலீஷ், இது என்னடா நம்மள என்ன இப்படி மதிக்கிறாங்கன்ற மாதிரி இதெல்லாம் இருந்துச்சு. பரவாயில்லடா. கோடிங்க வாயில சொல்லிட்டான்டா. எவனா கோடிங்க படிக்கிறதே கஷ்டம், புரியுதா? பிரிண்ட் எஃப், எல்லாருக்கும் ஸ்கேன் எஃப் இதெல்லாம் உட்காந்து கோடிங் இங்கிலீஷ்ல பதில் இல்ல சொல்லணும். இல்ல bro, இல்ல ப்ரோ, include இல்ல இல்ல kodia அது dot h இல்ல இல்லையா? இல்ல ஃபர்ஸ்ட் இயர்ல செமினார் அடி சொன்னா எடுத்தாச்சு. அதான் நான் ஒரு ஊர்ல அந்த ஃப்ளோல தான் அந்த மக்கப்லாம் அடிச்சு சொல்லியாச்சு. கடைசியில தான் ஸ்டாப் அப்படின்ட்டான். வாட்ஸ்அப் இந்த மாதிரி கேட்டிருந்தா டெல்மி கோடிங்றான். எனக்கு புரியல. சார் கேன் ஐ ரைட்ன்றான். அதான் நான் எழுதி காட்டவன் கேட்டா டெல்மின்றான். மவனை இழுகுது, சரன்னு இழுகுது. ஆனா ஏன்னா கிளாஸ்ல எல்லாம் பேச்சரா பார்த்தானுங்க. ஏன்னா அதுக்கு அடுத்து வர்றவங்கலாம் அவனுங்க தான். பால் எனக்கு, அதுக்கு அடுத்து வர்றவன் தான் அவனுங்க. அவ ஊதா உங்களுக்குதான் அவனுங்க பாக்குறானுங்க. அதான் என்னடா இதுன்னு. ஏன்னா யாரும் இந்த விஷயத்துல கலாய்க்கல. ஏன்னா இதுல முஸ்டம். இதுல இன்னும் எனக்கு மேல எனக்கு பின்னாடி வந்தாலும் இன்னும் சூப்பர்ரா. அந்த ஃபர்ஸ்ட் அந்த சொல்லுவாங்களே அந்த ஒரு டிஸ்கிரிப்ஷன் இது மாதிரி அதுலயும் தாடுறானுங்க. வாடா இதுல அதை சும்மா இன்டர்னல் மார்க் மாதிரி போடுறதால டேய் அலைக்கிறோம். இல்லடா, ஆக்சுவலா இங்கிலீஷ் பேசுறதுல நான் வந்து ஒரு இடத்துல அதான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் இன்டர்வியூல தான் இங்கிலீஷ் பேசுறது நான் கொஞ்சம் அப்படியே மேனேஜ் பண்ணி பேசிடுவேன். ஓகேவா, அது ஒரு சென்டென்ஸா வந்து ஃபார்ம் பண்ணி நான் சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பேசிடுவேன் ரிட்டனுக்கு. ஆனா எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹெச்ஆர் கூப்பிட்டு எனக்கு பர்சனலா மெசேஜ் அனுப்புறா, நீங்க வந்து இங்கிலீஷ் வந்து பேசுறீங்க பட் நிறைய கிராமர் மிஸ்டேக் பண்றீங்க அப்படின்னா. இல்ல நம்ம எனக்கு பேச இல்ல இதுல இங்கிலீஷ்லயே மூணு ரகம் தமிழ்நாட்டுல பேசுறவன். ஒண்ணு வடச்சென்னை இங்கிலீஷ், இன்னொன்னு நார்மல் இங்கிலீஷ், மூணாவது தான் வந்துட்டு அந்த ஃப்ளூயன்ட் இங்கிலீஷ் வரும். ஒரு மாதிரி நீங்க வடச்சென்னைன்னு சொன்னீங்கல்ல, காம்ப்ரமைஸ்னு ஒரு வார்த்தை இங்கிலீஷ்லயே கிடையாது. அது காம்ப்ரமைஸ் தான். காம்ப்ரமைஷன் ஆகிக்கலாம்னு சொல்லுவாங்க. இல்ல இது பரவாயில்ல, சால்வா போ சாலா போ சாலா போயிடு. அதெல்லாம் விடு. காம்ப்ரமைஷன்ங்கிறது எதுத்தோட காம்பினேஷன் தெரியுமாங்க? கன்ஃபர்மேஷனும் காம்ப்ரமைஸையும் கம்பைன் பண்ணி காம்ப்ரமைஷன் பேசுவாங்க. கன்ஃபர்மேஷன் வேறதான். காம்ப்ரமைஷன் காம்ப்ரமைஸ் இந்த வார்த்தையை ரெண்டுத்தையும் சேர்த்துக்கிட்டு காம்ப்ரமைஷன் கிடையாது இங்கிலீஷ்ல. ஏய் இன்னொன்னு பாத்தீங்கன்னாடா, அட்வான்ஸ்ல இருக்கும்டா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ் அவனுங்கலாம் வந்து மெயில் அனுப்புவானுங்க. இப்போ நம்மளுக்கு கிளைண்ட்ஸ் கிட்ட இருந்து மெயில் ரிசீவ் ஆச்சுன்னு வச்சுக்க பாத்தியா. ஆமா, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க நம்மள மாதிரி வந்து ஒரு கன்வென்ஸா இருக்காது இங்கிலீஷ். நம்ம பேசுற இங்கிலீஷா இருக்காது. அவன் கொஞ்சம் அட்வான்ஸா அனுப்புவான். அந்த வேர்ட்ஸ் எல்லாம் உனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்போ என்ன இது, அந்த வேர்ட்ஸ் தான் ப்ரோ ஒரு எக்ஸாமுக்கு படிச்சு எழுதி இங்க வந்தேன். ஜிஆர்இ எக்ஸாம்னு ஒண்ணு இருக்குது. 3300 வார்த்தையோ ஏதோ கத்துக்கணும்னு சொல்லுவானுங்க. நான் உட்காந்து அந்த பேரன்ஸ் ஜிஆர்இன்னு ஒரு புத்தகம் இருக்கும் வொக்காபுலரியை ஏத்துறதுக்கு. ஒரே வார்த்தை இப்படிலாம் சொல்லலாமா இங்கிலீஷ்ல அப்படிங்கறத நான் அப்பதான் ஒரு டவுட் ப்ரோ, ஸ்டாலின் ஹிந்தி பேசுவாரா? ஸ்டாலினுக்கு ஹிந்தியே தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது. நல்லா பேசுறா பாத்தீங்களா ப்ரோ ஸ்டாலின்? தெலுங்கு ஹிந்தி தெரியாது யாரா சொன்னா? ஆமா, ரெயின்கோட் ஃபேமிலின்னு வர இந்தியா கிடையாது. அவருக்கு தெரிஞ்ச மம்தா பானர்ஜி மீட்டிங் போய் பேசுறாரு. ஜாத்தியோ ராஸ்தா அப்படின்னு பேசினாரு. பெங்காலி பேசுறவரை போய் ஹிந்தியா திண்டுக்கல் ஜாத்தியோ ராஸ்தா அப்படின்னு பங்களாதேஷ் சொல்லிட்டு எல்லாருமே அடுத்து ஜிப்ரீஸ் லாங்குவேஜ் கத்துக்கீங்க எல்லாருமே. என்ன புரியல, என்ன லாங்குவேஜ்? அப்படி ஒரு லாங்குவேஜ் இருக்குதா? எனக்கு சத்தியமா இப்பதான் தெரியுது. வளரலுக்கு பேர் தான் ப்ரோ ஜிப்ரிஷ். வளரலுக்கு பேர் தான் ஜிப்ரிஷ். என்ன வாயில இருக்கு ப்ரோ? இல்ல அது இல்ல. அப்போ அது ஸ்டாலின் லாங்குவேஜ் சொல்லுங்க. இந்த இது குஷி பதில சொல்வானே, அட அகம் புடிச்ச கல். டெவலப்மெண்ட். ஆனா ஸ்டாலின் தெரிஞ்ச ஒரே இங்கிலீஷ் தான் ப்ரோ, டெவலப்மெண்ட் தான் போல. கோர்வை இங்கிலீஷ், கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன், டெவலப்மெண்ட். What is your only opinion development about Mr. Modi? No problem. No problem. I don't care bro. இல்ல அங்க போயிட்டு என்ன we are using only white umbrella with அங்க போயிட்டு என்ன சொல்லிருப்போம். இல்ல with Modi white umbrella. என்ன இது? Yes Modi. இந்த எந்திரல கேப்பானே என்னடி இது? only white umbrella. We will not use white flag. Okay bro, good bad ugly உங்களுக்கு போட்டு காட்றேன். கம்பேர் பண்ணுங்க. Okay. Did you catch my point? Okay. இரப்பா போமர் கை தூக்குறாரு, டென்ஷன் ஆயிடு போறாரு. போமர் டென்ஷன் ஆத்துக்குள்ள பேசு. சும்மா பேசுறே இல்ல வடக்கு நிறுத்து விடுவா. இல்ல யாரும் கோச்சுக்கிறாங்க, நான் சும்மா காமெடிக்கு தான் பேசுறேன். யாரும் கோச்சுக்கிறாங்க. நண்பன் படத்துல புக்குக்கு ஒரு டிஃபைன் சொல்லுவாரு அண்ணா இங்கிலீஷ்ல. அது சிங்கிள் ஷாட்.
அதாவது நீ மனப்பாடம் பண்ணிடலாம். இங்கிலீஷ்ன்றது fluent. எவ்வளவு நாலேஜ் இருந்தாலும் மறந்துடும். மிஷின்ஸ் பத்தி தான் ப்ரோ. உனக்கு எவ்வளவு நாலேஜ் இங்கிலீஷ்ல இருந்தாலும் மொத்தமே 200 வேர்ட்ஸ் தான் இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். உண்மையா? புரியல. இல்ல ப்ரோ, அது உண்மை இல்ல. டேய் பிரணவ், நீ திருந்த மாட்டியாடா? 2000 இல்ல கேட்டது பாடி, இல்ல இல்ல. மாட்டினது பிரணவ், பிரணவ். நீ திருந்த ப்ரோ மாட்டியாடா? இது எப்படி நமக்கு கிச்சானாலே இச்சவன் அந்த மாதிரி இது. இல்ல கேட்டது பாடி, அது மாட்டினது நான் பிரணவ். சொல்லு, சொல்லு. எனக்கு தளபதி வேற கிட்ட ஒரு பிடிச்சது அப்பப்ப இங்கிலீஷ்லயும் எடுத்து விடுவாரு. அதான் ரொம்ப பெஸ்ட். செமையா இருக்கும் கேட்கவே. தான் சொல்றேன். ஹேண்ட் ஷேக், பாடி ஷேக்கிங். ப்ரோ சந்தான இங்கிலீஷ் பேசாதீங்க. அவர் எதுவும் சொல்ல வர்றாரு. அதான் உலகத்துல இன்னொரு விஷயம் ப்ரோ, அலெக்ஸ் ப்ரோ, இப்போ இந்த என் கம்பெனில ஒரு தெலுங்கு பொண்ணு இருக்கு, அதுகிட்ட பேசி கரெக்ட் பண்றதுக்கே நான் தத்தகா போத இங்கிலீஷ் தான் பேசிட்டு இங்கிலீஷ் இருக்கேன். பேசியிருந்தா உங்க கம்பெனில தெலுங்கு பொண்ணு நீ உசார் பண்றதுக்காக நாங்க இங்க உட்கார்ந்து இருக்கோம். டேய் அலெக்ஸ், சொல்லுங்க. நைட் ஒரு ஸ்டேஸ் போட்டு விட்டுறா உன் ஐடியில. இல்ல பிரணவ், இல்ல ஒரு விஷயம் என்னைக்குமே இல்ல பாஸ். அவங்கிட்ட தான் இல்ல, அவங்கிட்ட தான் நீ உண்மையில ப்ரோ இல்ல அலெக்ஸ், ஒரு நிமிஷம் ப்ரோ. இல்ல அவங்கிட்ட உண்மை இல்ல. நீங்க வரப்போகுது. நீங்க பிரணவ் கிட்ட இருந்து ஒண்ணு கத்துக்கணும். உண்மையில எல்லாருமே கத்துக்கணும். இருக்கிற எல்லாருமே, அதாவது நைட் ஷிஃப்ட் போற பசங்க கிட்ட கொஞ்சம் உஷாரா இருக்கணும். இவன் நைட் ஷிஃப்ட் போயிட்டு என்ன ரிலாக்ஸ் பண்றா, மெடிடேஷன் பண்ணு. நீ தூங்க கூடாதுன்னு எங்களெல்லாம் போட்டு தாளிக்கிறியாடா பிரணவ்? ஆக்ஷன் என்ன பண்றது? ஆக்ஷன். இதே ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் இல்ல, அடுத்த வாரம் செகண்ட் ஷிஃப்ட் சுத்தமா வர மாட்டேன். சாமி, பிரணவ், உங்களுக்கு வந்து அடுத்த நாடோடிகள் போஸ்டர் சம்பவம் இருக்குது. உங்களுக்கு என்னடா என்ன பத்தி ஒரு யூடியூப் வீடியோ வந்துருச்சு, கிளிப்பிங் கொடுப்பாங்க உங்களுக்கு டிஎம்ல. இல்ல இல்ல சுத்புரோ இல்ல வர பாஸ் அப்பாடா நிம்மதியா பேசலாம்னு உட்காந்து அப்ப வருவான். வரட்ட இல்ல இந்த சிறுத்தை பத்துல வருவான் பாரு, பாபுஜி. பிரணவ் போயிருவான், நரட்ட வந்துருவான். அதாவது ப்ரோ டே நரட்ட இல்ல ப்ரோ, இரு ப்ரோ. இல்ல நருட்டோ எப்படி தெரியுமா? இல்ல உள்ள பூருவான். உள்ள பூர்றது இனிமே தப்பு கிடையாது. உள்ள பூந்துட்டு ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு சிரிப்பான். அவன் சொல்லிட்டு சிரிச்சா பரவாயில்ல, சிரிச்சுன்னே சொல்லுவான். எனக்கு அதான் ஒண்ணு, என்ன சொல்றானே, சரி விடு நம்மள சிரிப்போம். ప్రణవ్ நான் சொல்றேன், తెలుగు అంత కష్టం లేదు. విన్ని 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 నేర్చుకున్నా నేను. சாரே இது பேரண்ட் ஸ்பேஸ் இல்ல, எல்லாம் தமிழ், எல்லாம் தமிழ் தான். பேரண்ட் ஸ்பேஸ் கிடையாது. கம்முனுங்க போனாத போதும். எனக்கே தெலுங்கு தெரியாது ப்ரோ, நான் தெலுங்கு கிடையாது. వచ్చిందే చెల్లగా వచ్చిందే ரேப்புக்குறா. பேசாம நான் ஸ்டாலின் நார்த் தான் இங்க மூடிக்கிட்டு போய் போனாரு. போய் 3 வார்த்தை சொல்லியிருப்பாரு. என்ன தெரியுமா? மை சன் உதயநிதி ஈடி பிளீஸ். அவர் மோடி என்ன சொல்றாரு? சிரிக்க முடியலையா? கோர்வையா பேசிடுவாரு. மோடி கேட்டுட்டு குச் நஹி புவா, ஐ டேக் கேர், யூ டோன்ட் கேர். அதான் அப்படின்றாரு. நண்பன் படத்துல இவன் சத்தியன் வச்சிருப்பான டிக்ஷனரி, நீங்கள் உங்களுடைய பேட்டை கலக்கி விடுங்கள். என்னடா தமிழ்? அவன் கொள்கைக்கு ஒண்ணு சொல்வான்டா, கர்மம். வானா 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 சொல்லலடா, ஏன்டா இப்படி பண்றீங்க? ஆனா படத்துல ஹைலைட் என்னன்னா, என்ன இளவி ஆயிடுச்சுடா, கல்வி அமைச்சர் கூட்டு நடுவில் உட்கார வச்சு சரியான பண்ணது. கலவையா போயிட்டார். ஒரு நிமிஷம், ஒரு பெண் குறிப்பு, இது படத்துல வர சீன். ஏன்னா ரெக்கார்ட் பண்ணிட்டு நம்மள இதெல்லாம் முழுக்க படத்துல வர சீன். ஆமாங்க, நண்பன் படத்தை பத்தி பேசிட்டு இருக்கோங்க. இல்ல இது ஊபி கேட்டுன்னு நண்பன் படத்தை பத்தி பேசிக் கொண்டிருக்கின்றோம். இல்ல நீ நண்பன் படத்தை கூட பேசு, நான் என்ன பண்றேன் தெரியுமான்னு சொல்லிட்டு பாத்தீங்களா பிரான்ஸ், அப்பவே ஆபாசமா பேசிருக்காரு. யூபி நீ ரெக்கார்ட் பண்றனா ஐ டோன்ட் கேர் புரியுதா? உடன்பிறப்புகளே, நண்பன் படம் பத்தி பேசிட்டு இருக்கோம். ரெக்கார்ட் பண்ணாலும் மிக்க நல்லது. இருக்கிறதுல அதிகமான ஊழல் செய்யப்பட்ட ஆட்சி யாருன்னா நம்ம கலைஞர் தான். அவரே சொல்லிருக்காரு. அந்த வீடியோ பாத்திருக்கேன், சரியான எடிட்டர். இல்லடா, அவனை சைலன்சர் சொல்லி கூப்பிடுவாங்கல்ல, அவன் ஒரு டேப்லெட் சாப்பிட்டு, என்ன டேப்லெட் அது? ஏதோ டேப்லெட் உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில கிடைக்கும் ப்ரோ அந்த மாத்திரை எல்லாம். நாட்டு மருந்து அத போட்டு பாம்பு போடுவானே,
செந்தில் நீ தானே விட்டு ஐ டோன்ட் டு இட் செந்தில் நீ தானே ஆனா விட்ட. ஆனா இல்ல அந்த கேரக்டருக்கும் பாலிடிக்ஸுக்கும் உண்மையில நல்ல சம்மந்தம் இருக்குது. என்னன்னு பார்த்தா Don't call டிஎம்கே me பண்ற இல்ல silencer. இல்ல Pani puri டிஎம்கே kakuskari. இல்லடா டிஎம்கே சைலன்சர் தான். ஏன் தெரியுமா? அந்த சைலன்சர் ஒரு வேலை பார்ப்பான். எக்ஸாமுக்கு முன்னாடி இருக்கிற மேட்டர் புத்தகத்தை எல்லாமே போயிட்டு ஒரு இதுவா புரிதா ஒரு இதுவா வந்துட்டு கதுகடியில வந்துட்டு போட்டு வந்துருவான். ஏன்னா டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுவோம் பசங்க படிக்கூட. அந்த மாதிரிதான் டிஎம்கே இந்த மாதிரி ஆளுங்க. சன் பிக்சர், சன் டிவி, சன் மியூசிக் இருக்கிறது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு எந்த நியூஸும் எவனுக்கு புரியுதா எவனுக்குமே தெரியாது. உண்மையில இவனுக்கு போடுறதுதான் நியூஸ், இவனுங்க வைக்கிறதான் பேட்டி, இவனுங்க வைக்கிறதான் டிபேட். கரெக்டா இருக்கானுங்க அதுல. உண்மையில இதுல சைலன்சர் அவங்க. ஆனா எனக்கு எங்க உண்மையாவே டவுட் அதுதான் நம்ம பாடி எழுதல் வரணும் ப்ரோ. டேப்லெட் எல்லாம் சாப்பிட்டா உண்மையாவே புரியுது என்ன அந்த கிரெயின் வருமா? டேப்லெட் இல்லையா அது ஒரு மூலிகை இது மாதிரி அது எப்படி மான்ஸ்டர் சொல்லுது? நீ அது டெப்தா வரும் உள்ள ப்ரோ. போயிட்ட ப்ரோ. நாட்டு மருந்து கடையில கிடைக்கும் அந்த ப்ரோ மாத்திரை. இல்ல ஆர்டிபி ப்ரோ, எனக்கு டவுட் ப்ரோ. என்னன்னா இப்படி எல்லாமா இருக்குமா என்ன? அலெக்ஸ் சக்தி முத்ரா குடிங்க தெம்பா இருங்க. சத்தியமித்ரா குடிய தெம்பா இருக்கு. ஆனா அலெக்ஸ் ப்ரோ நண்பன் பஸ் பேசுவான் சீன் தான் வேற லெவல். 4 வகைப்படும். சிரிப்பா இருக்கு. அலெக்ஸ் நல்லா கேட்டா. ஆனா மாஸ்டர் நீ ஒரு கொஸ்டின் கேட்டல, ஆக்சுவலா அது பிரணவ் கேட்டிருப்பான். நான் நினைச்சேன் டீம் பண்ணிருப்பான் போல நினைச்சேன். இல்ல இதுல அந்த வயசு எடுத்து தெரியுமா சார்? லைப்ரரியன் டீன். ஓ கங்க்ராச்சுலேஷன். அந்த டெப்லெட் ஞாபகம் யாரு நீ ஃபர்ஸ்ட் எத்தனை உள்ள தானே யாரு நீ கேட்பான். இல்ல அது ஏன் தெரியுமா கேட்டேன்? அது ஸ்கேமா இல்ல உண்மையாவே அது என்ன அப்படியான்னு தான் கேட்டேன். அதான் ஸ்கேம். அதுல கூட ஸ்கேம் பண்ணுவானுங்களே, அதுக்காக கேட்டேன். டேப்லெட்ஸ்ரா. ஞானசூன்யம். இல்ல ப்ளீச்சிங் பவுடர்லயே பண்ணுவாங்க ப்ரோ. ப்ளீச்சிங் பவுடர்லயே பண்ணுவாங்க. சரி சூரனா ஓகே விடுங்க. இல்ல இதுக்குதான் வந்துட்டு இல்ல பாஸ் இதுக்குதான் வந்துட்டு நவீன் ராத்திரி வந்துட்டு அந்த கிழமை போட்டுறது பார்ப்போம். பேரமசங்களா தாத்தா சொல்றத கேளுங்கடா, நாசமா போயிடாதீங்கடா. சரியான அது தாத்தால நானே பாத்திருக்கேன். ரொம்ப பெருசா பேராண்டிங்களா அப்படின்னு சொல்லி பேசுவாரு. சரி இல்ல இப்ப ஒரு நிமிஷம் இல்ல, வீக்கெண்ட் தளபதி தான் ஸ்டூடெண்ட்ஸ் மீட் பண்ண போறாரு. அதே மாதிரி அதுக்கு அடுத்து ஒரு திங்கக்கிழமை அந்த மாதிரி பார்த்தா ஸ்டாலின் அவரும் 4 பசங்களை பிடிச்சின்னு எழுத்துன்னு வந்துருவாரு. கன்ஃபார்ம் எழுதி தரேன். 4 பசங்களை பிடிச்சி எழுத்துன்னு அதான் ஒரு டைலாக் வரும். அப்பா நீங்க தான்ப்பா. நான் ஒரு ஓபன் சேலஞ்ச் ப்ரோ. தளபதி மாதிரி நீங்க 10 மணி நேரம் நின்று அந்த விழாவை நடத்துவீங்களா? என் தளபதி கால் வலிச்சாலும் அவர் நிற்பார் ப்ரோ. இல்ல கேட்டா வயசு ஆயிடுச்சுன்னு என்ன பண்றது? இல்ல சித்து ப்ரோ, நம்ம ரஜினி பேசுற இங்கிலீஷ் மாதிரி வர முடியுமா ப்ரோ? எதை பத்தி பேசுனீங்க? ரஜினி போற பத்தியா? உனக்கு கூட்டுன்னு போயமான கைய கால கட்டி போட்டு சொல்லு. அலெக்ஸ் மதியம் ஒரு கூத்து நடந்துச்சு. சாண்டி வந்து ஸ்பேஸ் போட்டிருந்தாரு, உள்ள உட்காந்துட்டு இருந்தேன். அப்போ ஒரு மேடம் வந்தாங்க. சொல்ல விரும்பல. ஒரு மேடம் வந்தாங்க. கேளு நீங்களா ஒரு மேடம் வந்தாங்க மேல. நான் மாதிரி நடுநிலைவாதி, எனக்கு போர் அடிக்கும், ஸ்பேஸ் எல்லாம் வரும், என்னென்னோ 5 நிமிஷம் கதை விட்டு இருந்தாங்க. சரி மேடம் என்ன உங்களுக்கு விஷயம் சொல்லுங்கன்னு உடனே அந்த மேடம் சொல்றேன் கேளு. நான் வந்து 12th முடிச்சிருக்கேன் ப்ரோ. இப்ப எங்க ஸ்கூல்ல நானா டாப் ஃபர்ஸ்ட், எங்க ஏரியாவில நானா டாப் ஃபர்ஸ்ட், இந்த ஊர்ல நான் தான் டாப்ல இருக்கேன். மத்தவங்க எனக்கு கீழ தான். பாஸ் போன ஸ்பேஸ்ல பேசி காமிச்சடா. அது மாதிரி பேசுறா பாஸ். அதே மாதிரி பேசி அந்த பொண்ணு மாதிரி பேசி. சரி ஒரு நிமிஷம் மேட்டர் முழுசா சொல்லுங்க, அப்புறம் மாடுலேஷன் பண்ணிக்கலாம். அதான் சொல்ல வரேன் அப்படின்னாங்களா. எல்லாம் பேசிட்டு பசங்க எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. நான் போய் அவங்க ஐடியா பார்த்தேன். வாய்ஸ் கேட்டா ஒரு 30+ மாதிரி இருக்கு. ஐடி பார்த்தா 2005 ஓபன் ஆயிருக்கு. நான் கேட்டேன் மேடம் 2005 ஓபன் ஆயிருக்க ஐடி 7 வயசுல ட்விட்டர் ஐடி ஓபன் பண்ணீங்களா? அது வந்து செல்லுலதான் அவங்க அண்ணன் அக்கௌண்ட், எங்க ஃபேமிலி மெம்பர் அக்கௌண்ட், அண்ணன் அக்கௌண்ட் வந்துருச்சு. இல்ல எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, 12th பாஸ் ஆயிருக்கேன்னு வந்துட்டு ஒரு பொண்ணு வந்திருக்கு. அந்த பொண்ணுக்கு 2015 ட்விட்டர் அக்கௌண்ட் இருக்குது. அது வாய்ஸ் கேட்டா 30 மாதிரி 30 இல்லடா 40 முதல்ல 40 இதால் 30 40னா அது பாட்டியா இறக்கி வரத விட்டு உட்கார்ந்து தான் பேசிட்டு இருக்கீங்க. இல்ல விஷயம் முடிச்சாரு. இதுல விஷயம் என்னன்னா, அவங்க ஃபுல்லாவே டிஎம்கேவோட ட்வீட்ஸ் தான் ரீட்வீட் பண்ணி வச்சிருக்காங்க. வேற எதுவுமே பண்ணல. நடுநிலைவாதின்னு சொன்னதே ஒரு பொய். மேல வந்து டிஎம்கேன்னு சொல்லியிருக்கலாம்.
ப்ரோ இல்ல இல்ல நீ பூமர் நீ பாஸ் கூட எல்லாம் லாக் ப்ரோ பண்றாரு ஆனா இல்ல இல்ல சத்தியமா ப்ரோ இல்ல ஒரு இல்ல நிமிஷம் இல்ல அலெக்ஸ் இல்ல அவங்களை கூட்டினது பிரணவ் கிட்ட பேச வச்சிருக்கேன். வாங்கம்மா வீட்டுக்காரங்க என்னம்மா பண்றாங்க வழக்கமா இல்ல அலெக்ஸ் இதுக்கு முன்னாடி ஸ்பேஸ்ல வந்து ஏன் ப்ரோ பாஸ் என்னைய கோச்சு விடுறீங்க? இல்லடா அதுக்கு முன்னாடி ஸ்பேஸ்ல வந்து பாஸ் டேஞ்சரஸ். வந்து அழகா சொன்னான். இங்க வந்து கொஞ்சம் மிக்ஸ் கட் பண்ணி சொல்லிட்டாங்க பேரு. அது வந்து பேசும்போதும் சரி, அதுக்கு முன்னாடி என்னன்னா லாக் அக்கௌண்ட் ஓகேவா? லாக் அக்கௌண்ட்னால தெரியல. நான் தான் விசாரிச்சேன். எதுவுமே சொல்ல. அதுக்கப்புறம் பாஸ் உள்ள பூந்து கலாச்சு விட்டான். இதுல என்ன ஹைலைட்னா நம்ம பையன் சாண்டி தான். நான் எல்லாமே மெசேஜ் சாண்டிக்கு பண்ணிட்டேன். சாண்டி எனக்கு ரிப்ளை ப்ரோ ஓபன் இதை அடிச்சு வன்மையா கண்டிக்கிறேன். இதை வன்மையா கண்டிக்கிறேன். சாண்டியை வந்து யாரும் தப்பா பேசக்கூடாது. நல்லா ஆனா நல்லா சாண்டி ப்ரோ வாரியர், செஃப் ஆனா சாண்டி எனக்கு ஒரு வாரியர், டவுட். செஃப் சாண்டி இல்ல வாரியர். ஓகே, டோனி 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 உங்களுக்கு டிஎம்கே தெரிஞ்சதாக்கா நொறுக்கி அது எடுத்துக்கிட்டு இருக்கோம் நாங்க என்ன அலெக்ஸ்? நேத்துல. என்னது என்னது? டிஎம்கே உனக்கு நாங்க தெரிஞ்சதாக்கா பேச்சுல அது நாங்க பேசி விளையாண்டுட்டு ப்ரோ. இருக்கோம். நீனா ப்ரோ தனியா டிஎம்கேன்னு கத்தினுக்கிற எல்லாருக்கும் தெரியும் ப்ரோ இது. இல்ல என்ன தலைவா, அலெக்ஸ் எனக்கு புரியல, எல்லாருமே எனக்கு கேட்கல நீ பேசுறீங்க. பேசுறது. எல்லாம் நாங்க பேசிட்டே வச்சு இருக்கிறாங்க. கேள்வி கேட்டு வச்சு செஞ்சு அனுப்பிச்சுடுறோம். நானும் ஒரு சாண்டி நிமிஷம் சேர்ந்து இல்ல பேசுறது விட்டு விட்டு கேட்க கேட்கலையா? கேக்குதாடா அலெக்ஸ்? கேக்குதா? கேக்குது. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். டேய் இப்ப நீ இவ்வளவு நேரம் பேசலையா நீ? இப்பதானே பேசுற பைத்தியம். சரினா வாழ்க்கை எப்படி இருக்குது? வாழ்க்கை செம்மையா இருக்கு. அது எப்படி செம்மையா இருக்கணும்? நாசமா போச்சுன்னு தான் சொல்லணும். அப்பதான் நாங்க நல்லா இருப்போம். நல்லா இருக்குன்னு தானே சொல்ல, நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு தானே சொல்ல முடியும். அதான்டா ஏதோ ஒரு அக்கா பேசுறாங்களே, ஏதோ ஒரு ஆன்டி. அதான் உன்னை கேக்குறேன். யார் அது? நான் வேற ட்விட்டருக்கு வந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆச்சு. இப்ப ஒரு சொல்லி வாய மூடி நருட்ட உள்ள போறோம். என்னடா பேசுறீங்கன்னு என்ன பழைய ஆள்ல வராங்களா? வரதில்ல. பழைய ஆளு எல்லாருமே பழைய ஆளுங்களா தான் இருக்கு. அதுலயும் முக்கியமான ஷிப்ல போற பழைய ஆளு தான் கொஞ்சம் ஷிப்ல பிஸியா இருக்காரு. கப்பல் ஓடிட்டு இருக்கிறாரா? ஏய் நான் கப்பல் வன்மையா ஓடிய தமிழர். கண்டிக்கிறேன்டா. இங்க பாருடா ஒரு யங்ஸ்டரை பார்த்து வயசுனாதான் சொன்னது பாரு. 18+ அவரு. அன்னைக்கு இல்ல ஒரு தடவை நடுராத்திரி கால் பண்றாரு. நான் வீட்டுல சும்மா உட்காந்துதான் போன் நோண்டி இருந்தேன். ஜன்னல தான் நைட்டு தூக்கம் வரும். தெரியும் நீ என்ன எதுக்கு கால் பண்ணிருப்பேன்னு. பண்றாரு? இல்ல எதுக்கு கால் பண்றாரு சீரியஸான்னு கேட்டா, நான் ஒரு லிங்க் அனுப்புறேன் கிருத்தி செட்டி அக்கௌண்ட் தான் லைக் பண்றேன். சரி ப்ரோ தெரியல என்ன பண்றீங்க அப்படியே காதான் அப்படியே பேசுங்க. கிருத்தி செட்டிங் விக்னேஷ் ப்ரோ இங்க இருக்காரா? அதான்டா இல்ல கிருத்தி செட்டியே பாக்குற அளவுக்கு அவரு எங்க இருக்காரு? நீங்க தான் தப்பா பாக்குறீங்க. இல்ல அலெக்ஸி அவர் எவ்வளவு ட்ரூவா இருக்காரு. நீ அந்த லாயல்ட்டியை பார்க்கணும். நீ அதை வந்து பாரு. நீ கலாய்க்கிறீங்க. உனக்கு வந்து இருக்குடா. தல குறுக்க வந்து மன்னிக்கணும். இப்ப இந்த விஜய் சேதுபதி படம் ஏசுன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. படம் நல்லா இருக்கு. எல்லாரும் கொஞ்சம் போய் பாருங்க. படம் சூப்பரா இருக்குங்க. சரி ப்ரோ. இல்ல அது ப்ரோ கல்லுப்பா சொன்னா போட்டு இல்ல நிறைய பேர் சொன்னாங்க. கல்லுப்பு போட்டது போத இப்பதான் விடுங்க. பார்த்து வந்தேன் நானு. படம் நல்லா இருக்கு. கொஞ்சம் போய் படம் யாராவது பிடிச்சிருந்தா இல்ல ப்ரோ இல்ல அது ஓகே. ஆனா அந்த படம் உண்மையிலே பெருசா ஓடாது. ஏன்னா அவனே ஏர்போர்ட்ல சொல்லிட்டான் விஜய் சேதுபதி நாங்க ப்ரொமோஷன் பண்ணல சரியா. எதுவுமே இது ஏஸ் பண்ணல. படமா? ஏஸ் படம் அது உண்மையிலே நல்லா ஓடிடில இருக்கு. படம் வந்ததுதான். சூப்பரா இருக்கு. ஓடிடில வந்த பிறகு பாரு காமெடி டெம்ப்ளேட் எல்லாம் ட்ரெண்ட் ஆகும் இல்ல வந்துட்டு பாராட்டுவானுங்க. நடக்கும் அதெல்லாம் நடக்கும். ஆனா லேட்டு தான் கேட்டா. இது அவள் தான் ப்ரோ. அடுத்த வாரம் மல்லாக்கு வந்துருவான். புரியுதா? அவன் வந்த பிறகு எப்படி ஓடும்? அடுத்து ரெங்கராய சக்திவேல் வராரு. அதான் அது இல்ல இது ரிலீஸ் பண்ண டைம் சரி இல்ல. ரெண்டாவது ஒழுங்கா ப்ரோமோட் பண்ணிருக்கணும். டைம் தாண்டி டூரிஸ்ட் கம்பெனிலாம் நல்லா தானே ப்ரோமோட் இல்ல அந்த படத்துல பெருசா ஒண்ணுமே இல்ல ப்ரோ. ஆனா இல்ல தெரியல. ப்ரொமோஷன் மார்க்கெட்டிங் பத்தி பேசுகிறோம். உடனே வந்து அதான் டாடி ஏஞ்சி பாரு. என்ன ப்ரொமோஷனா உங்களுக்கு இல்ல? டேய் அலெக்ஸ் இந்த 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 இதுல இந்த ஆடியோ லான்ச்ல கம்மலை விட அதிகமா சிம்பு தான்டா பேசியிருக்கான். எப்படா சிம்பு அழுதுதான் எனக்கு என்னன்னா இல்ல ரொம்ப ஃபீல் ரொம்ப எனக்கு தெரியல. படம் அந்த அளவுக்கு இருக்குதான்னு தெரியல. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாப்ல. படம் மட்டும் நல்லா இல்ல. சிம்பு ஒரு கதை சொன்னாரு. விராட் கோலியை வச்சு விராட் கோலியை நான் போய் சந்திச்சேன். நீ யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்டியில மூவ் ஆயிட்டாரு. இப்ப அவர் வந்து நீ சிங்கம் தான் பாட்டு வந்து காமிக்கும் போது எனக்கு நான் அவ்வளவு சந்தோஷப்பட்டேன் அப்படின்னு பேசினாரு. அத பாத்தீங்களா? இல்ல ப்ரோ எனக்கு இந்த பாயிண்ட் இது அசிங்கப்பத்தனதுன்னு சொல்றா இல்ல எலிவேஷனுக்கு தானே எனக்கு புரியல. லைட்டா வந்து அந்த செலிபிரிட்டி வேர்ல்ட்ல அது ரொம்ப காமன் ப்ரோ. நான் உன்னோட பல மடங்கு தக் லைஃப் வந்து நாயகன் பார்ட் 5 பிரதர். இல்ல அவங்க எங்கயாவது பார்ட்டில நியாயம் பண்றீங்கடா டேய். பவர் ஸ்ட்ரக்சர் இருக்கும். யாரா இதானே? ஏய் யாரா
இல்ல இல்ல ப்ரோ அலெக்ஸ் என்ன ப்ரோ ஃபுல் ப்ரோ ஆடியோ லஞ்ச் கேட்டியா ப்ரோ என்ன? ஃபுல் ஆடியோ இல்ல லஞ்ச் இல்ல கேட்டியா டேய் என்ன? முதல்ல அடுத்த வாரம் வரட்டும் அதை பேசிக்கலாம் சார். யாரும் அதை இல்ல கண்டுக்கிட்டே அலெக்ஸ், தக் லைஃபை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ப்ரெடிக்ஷன் தான். படம் ஓவராலா வந்து 3 மணி நேரம் வந்து பர்சன்டேஜ் கம்மி தான் பெரிய பெரிய பிளாக் பஸ்டர் ரீவாட்ச் எல்லாம் ஆகிறதுக்கு. ஆனா சிம்புக்கு நெகட்டிவ் ஷேட்ஸ் இருந்தா படத்தை தூக்கிட்டு போயிடுவான். நல்ல பேர் வாங்கிடுவான் படத்துல. நெகட்டிவ் தான் ப்ரோ, நெகட்டிவ் தான், ரொம்ப நெகட்டிவ்னா நெகட்டிவ். சிம்பு கலக்கிடுவான். நல்லா ஏங்க இருக்கும் சிம்பு டீசர் இல்ல ட்ரெய்லர் பாத்தீங்களா இல்லையா? ஃபுல் அண்ட் ஃபுல் சிம்பு நெகட்டிவா தான் காட்டுறாங்க. இல்ல படம் ஹிட் எனக்கு ஆகும். என்னன்னா இல்ல செக்கச்சவந்தவானம் கேரக்டரோட லைட்டா அப்கிரேட் இல்ல ப்ரோ, எனக்கு டவுட் என்னன்னா நிறைய விஜய் ஃபேன்ஸ் எஸ்டே இருக்குதான் வீட்டுல இருக்கிற கால்கில உப்பெல்லாம் காணும் பாப்போம். இல்ல நல்லா ப்ரோ இருந்தா இல்ல ப்ரோ, போட்டா படம் கொஞ்சம் பரவாயில்ல. ஹிட், படம் என் கொஞ்சம் ஃபோன் ஓடுன்னு வாங்கிடும். நினைக்கிறேன். தக் லைஃப் ஓடும், நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருந்தா ஏன்னா சரி. ப்ரோ கன்ஃபார்ம் 400 கோடி ப்ரோ. அரசாலா ப்ரோ இல்ல 400 கோடி. நல்லா இருந்தா சரி ப்ரோ. ஆனா இப்ப நிறைய தான் இப்ப ட்விட்டர்ல நிறைய விஜய் ஃபேன்ஸ் கிட்ட தான் வீட்டுல உப்பெல்லாம் காணும் அள்ளின்னு போயிட்டீங்கன்னு பார்த்தா ரங்கராஜ் சக்தியும் டேய் தூங்கிக்கிறாங்க. ஆனா சும்மாதான் இருக்கடா. உண்மையாவே வயிறு எரிஞ்சு சொல்றேன்டா, படம் 400ன்றீங்கடா அசால்ட்டா. எப்படிதான்டா டேய் போங்கடா. இல்ல உண்மையில இல்ல ஃபுல் பாசிட்டிவ் வந்தா கண்டிப்பா நான் ஃபுல் பாசிட்டிவ் வந்தா கண்டிப்பா நான் வச்சேன். நல்ல படம் ஒரு நல்லா டேய் இருந்தா ப்ளஸ் உண்மையில உனக்கு ப்ரோ. உண்மையிலே இல்ல நல்லா இருந்தா அலெக்ஸே, உனக்கெல்லாம் ப்ரீ புக்கிங்ல தான் உனக்கெல்லாம் டேட்டா காமிக்கணும். ப்ரீ புக்கிங்ல இல்ல இல்ல தெரிஞ்சிடும். இல்ல இந்த ப்ரீ புக்கிங் படத்துல இல்ல. நான் உனக்கு முக்கியமான ஒரு சொல்றேன் ரொம்ப படம் முக்கியமான குண்டு சீன் இருக்கு. தாத்தாவும் பேத்தியும் நடிச்சிருக்காங்க. அதெல்லாம் கண்டிப்பா நல்லா பாருங்க. தேவையில்லாது. இல்ல ஆனா சும்மா அதுக்கு ஜோக் லாங் தான் ரன் தேவையில்ல பேசுறேன். அலெக்ஸ். இல்ல இல்ல ஜோக் அலெக்ஸ், பேசுறேன். நீ நல்லா சொன்ன நடிச்சிருக்காரு. 400 500 எல்லாம் வந்து லாங் ரன் தானே தேவைப்படும். ஏன்னா உனக்கு வந்து இது இல்ல நீ சொன்ன மாதிரியே ஹாலிடேஸ் இல்ல. சோ அந்த ஹாலிடேஸ் இல்ல இந்த பிக்கஸ்ட் ஓப்பனிங் இருக்கும். அந்த பிக்கஸ்ட் ஓப்பனிங் ஆனா வேணும்னாலும் அந்த இல்ல ஹாலிடேஸ் நார்த் வேணும். இந்தியால இந்த ஆனா ஆனா படத்துக்கு ஆனா ரொம்ப ஆனா ஹைப் ஒரு இருக்கிற நிமிஷம் மாதிரி இல்ல தெரியலையே. நார்த் ஒரு இந்தியால நிமிஷம் பாச பெருசா ஹைப் இருக்கிற தெரியல. இந்த மாதிரி மரணாட்டு வீட்டுல அனுப்பக்கூடாது. ஏன்னா அது மரண பயத்தை உண்டு பண்ணாது இருக்கே ப்ரோ அது ஒரு அப்ப கேரக்டர். எஸ்டிஆருக்கு யார் ப்ரோ பேரு? அவங்க அந்த சானியா மல்ஹோத்ராங்க அவருக்கு அவருக்கு அவரே தான் ப்ரோ. சோலோ பர்ஃபார்மன்ஸ் எதுவுமே இல்ல. இல்ல ஒரு பாட்டுல ஆடுறாங்களே அவங்க, அந்த டங்கல் படத்துல நடிச்சவங்க. சும்மா தான் ப்ரோ, சும்மா தான். எஸ்டிஆர் பொறுத்த வரைக்கும் வில்லனே அந்த இது மாதிரி தான். ஏய் இல்லடா அவருக்கு அந்த பொண்ணு தான்டா. சித்து சொன்ன மாதிரி அந்த பொண்ணு தான் இது நினைக்கிறேன்டா, பேர் நினைக்கிறேன். சானியா ஆமா மல்ஹோத்ரா. அலெக்ஸ். அதுவா அதுதான் ஜிங்கடா ஜிங்கு ஜிங்கு ஜிங்குச்சா ஜிங்கு அந்த நல்லா பாட்டுல ஆடுமே. ஆமா ஆமா. அவ்வளவு நல்லா பெரிய ஜிங்கு ஜிங்குன்னு ஆடு. இல்ல படம் மட்டும் நல்லா பாலிவுட்ல இருந்து இருக்கு. அவ்வளவு பெரிய கேரக்டர் கொடுத்து சும்மா விடுவாங்க. அதுவும் கட்டி பிடிச்சிட்டு வேற ஆடுது. கண்டிப்பா பேரா தான் இருக்கும். இல்ல எனக்கு என்ன தெரியுமா, ட்ரைலர் உங்க எல்லாருக்கும் ஓகேன்னு தானே இருந்தது. அதான் ரொம்ப நல்லா இருக்கு அந்த மாதிரி எனக்கெல்லாம் அந்த மாதிரி இல்ல. எனக்கெல்லாம் நார்மல், அதெல்லாம் நார்மலா இருக்கு. நார்மல் ஆனா ட்ரைலர். ஆனா ஒரு நிமிஷம், அந்த ட்ரைலர் இவனுங்க என்ன பண்ணானுங்க தெரியுமா? சார் என்ன சார், சார் ரகுமான் சார், சார் மணிரத்னம், புரியுதா? அதாவது சும்மா விட்டா கூட நம்மளே நல்லா இருக்குன்ட்டு போயிடுவோம். இவனுங்க யார் தெரியுமா? மணிரத்னம் பல இங்கிலீஷ் வருஷமா பண்ணுவானுங்க தான் டச் இல்ல ப்ரோ. அவரோட படங்கள்ல ப்ரோ. அந்த இது மேஜிக் இல்ல கொஞ்சம் ஏய் நான்லாம் வருஷமாவே. பொன்னியின் பொன்னியின் செல்வத்தையே வந்து செல்வனே ட்ரோல் ஆவரேஜ் நான் பண்ணேன்டா. சொல்றேன். இல்ல எனக்கெல்லாம் பொன்னியின் செல்வனே ட்ரோல் பண்ணேன் நானு. எனக்கு அவன் மேக்கிங்கே சுத்தமா பிடிக்கல. பொன்னியின் செல்வனே எனக்கு பிடிக்கல. அது ஏதோ படம் எடுத்துட்டான்னு பார்க்க வேண்டியதா போச்சு. அதாவது ப்ரோ இங்க சங்கருக்கு மணிரத்னத்துக்குலாம் முன்னால இருந்த ரைட்டர்ஸ் இப்ப காணோம். ரைட்டர்ஸ் தான் இப்ப எவ்வளவு கெத்து அது தெரியுது இல்ல. சுஜாதா இல்லாம சங்கர் யாருன்னு தெரியுது. ஆமா ஆமா. அதே மாதிரி இப்ப வந்து மணிரத்னத்தோட ஒரிஜினல் ரைட்டர்ஸ் அவங்க எல்லாம் கூட வந்து ரிட்டையர் ஆயிட்டாங்க, ஓய்வு பெற்றிருக்காங்க, இல்ல வேற இடம் போயிட்டாங்க. ப்ரோ இல்ல நீங்க கவலையே படாதீங்க. இந்த படத்துக்கு ரைட்டர் கமல் ஏதாவது ஆச்சுன்னு வைங்க, வண்டியை திருப்புறோம். ப்ரோ 5ஆம் நம்ம பேசிக்கலாம் bro. இல்ல பிரணவ நீ கமலை எவ்வளவு நேரம் தான் பெட்ஷீட் போயிட்டு காப்பாத்துவ? நல்லா இருந்தா ஓகே, நல்லா இருந்தா கன்ஃபார்ம். இல்ல நல்லாதான் இருக்கும். இந்தியன் 2 மாதிரி சொதப்பாது, அது மட்டும் உறுதி. நான் தான் கமெண்ட் போட்டேனே ப்ரோ. இல்ல இப்போ அண்ணாத்தே மாதிரி இப்போ நீ வந்து உப்பு அண்ணாத்தே சக்கரை 2 மாதிரி சேர்த்து படமா போடுற அதானே? படம் வரட்டும், ஃபர்ஸ்ட் டேக்கு அப்புறம் தெரிஞ்சிடும் இந்தியன் 2வா நீ எல்லாம் இந்தியன் 3ஆன்ட்டு. ஆனா இல்ல படம் மட்டும் நெகட்டிவ்னு வந்துருச்சுன்னு வை, முடிஞ்சது. நெகட்டிவ்னு வந்தா ஒண்ணு இல்ல, காலையிலே முடிச்சிருவானுன்னு கேட்டா மார்னிங்கே முடிஞ்சது படம். கவுந்துரும் ப்ரோ. நெகட்டிவ்ல என்ன தெரியுமா நினைப்பான், ஓவர்சீஸ்ல ப்ரோ எனக்கு 3 மணி தமிழ்நாட்டிலே நேரம் கவரும் ப்ரோ. உட்கார்ந்து இது பார்க்குற இல்ல ப்ரோ, அளவுக்கு இது மணிரத்னம் படம், புரியுதா? தமிழ்நாட்டிலே பெருசா அலெக்ஸ் இன்னொன்னு சொல்லிட்டா, வெளிநாட்டுல இன்டர்வெல் பிரேக் கூட விட மாட்டான், இன்டர்மிஷன் பிரேக் கூட விட மாட்டான். நல்லா நடுல கோட்டுக்கு ஒரு பாட்டை பயன்படுத்தி தான் கதறிடுவானுங்க. அவன் என்ன சொல்றாரு பாத்தியா, விட்டுருக்கடா கதை தட்டுக்கடா அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு எல்லாம் ஆகாது, அந்த அளவுக்கு ஆகாது. நெகட்டிவ் அந்த அளவுக்கு நெகட்டிவ் வராது. நடுல இன்டர்மிஷனே கிடையாது. எப்படா ரெஸ்ட் ரூம் போய் யூஸ் பண்றதுன்னு ஆயிடுச்சு. அது வேற, இவங்க ஊரோட பெப்சி கோக் பாட்டில் எல்லாம் ரொம்ப பெருசா இருக்கும்.
ஃபுல் ஃபேண்டா ட்ரிங்க் கொடுப்பானுங்க. நடுல கண்டிப்பா ரெஸ்ட் ரூம் போதான் தோணும். இவனுங்க இன்டர்மிஷன் கிடையாது வெளிநாட்டுலலாம். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியலன்னு தெரியல. ஆமா ஓகே எனக்கு ஒரு ஓகே டவுட். அது ரொம்ப நாள் இல்ல. இப்ப 3 மணி நேரம் படம்லாம் அங்கேயும் எடுக்கிறாங்க. 2.5 மணி நேரம் இதெல்லாம். ஏன்டா ரெஸ்ட் அட்லீஸ்ட் தான் யூரின் பாஸ் இல்ல வேற ஏதாவது அந்த மாதிரி விஷயத்துக்கு கூட பிரேக் விட மாட்டானுங்க. போயிட்டு தான் ஏதாவது சீன் வரும்போது கூட போயிட்டு வரலாம் அந்த மாதிரி தான் இருக்குது. என்ன ஸ்டாப் பண்ணி வைக்க போற நீ? நானே ஸ்டாப் பண்ணி வைக்க மாட்டான். கோட்டில் அந்த ஷேக் இட் மூவ் இட் பாட்டுல தான் ப்ரோ போனேன். ரெஸ்ட் ரூமுக்கு நல்ல ஒரு ஓ 5 மினிட்ஸ் ஸ்பார்க்கா? பார்க். ஓகே ஆமா ஓகே ஆமா. ஆனா சித்பர் யோசிச்சு பாரு, ஸ்பார்க் நெகட்டிவ் ரிவ்யூ தான் வந்து போல. ஸ்பார்க்குக்கு ஏன்னா ஸ்பார்க்குக்கு நெகட்டிவ் தான் இருந்ததுதான். இப்போ இதான் சமயம் போயிட்டு வந்துடலான்னு. ஆனா அவர் சரி மீனாட்சி மிஸ் பண்ணிருப்பாரு. இல்ல இதுல கண்டிப்பா ஒரு கண்டிப்பா இல்ல ப்ரோ, நாங்க மிஸ் ஆந்திரால பண்ணிட்டேன். பார்த்தால விக்னேஸ்வரெல்லாம் சொல்லியிருப்பாரு. ஊர்காரங்க எல்லாம் நடுவுல சேர் போட்டு நானுங்க, நீ வெளியே மட்டும் நீ ஏஞ்சி போனதுக்கு உன் சீட்டு போயிடும். ரெண்டாவது விஷயம் வந்துட்டு உன்னால வெளியே போக முடியுது. அந்த வரைக்கும் செம்ம லாக்கு புரியுதா? நான் வந்துட்டு தான் இன்டர்வல்ல உட்காந்துருந்தேன் தான். ஆனா முன்னாடியே பாத்ரூம் போயிட்டேன். நல்ல வேலை. ஏன்னா நான் உஷாரு போயிட்டு முன்னாடியே கேட்டு வந்துட்டேன். ஃப்ரெண்டு ஒருத்தன் பக்கத்துல இருந்தான். டேய் போறேன்டா. எதுக்குடா போறேன்னு கேட்டா, இல்லடா பாத்ரூம் இதான். ஏன்டா நீ போயிட்டு வருவியாடா நீ சீட்டை பாத்துக்கன்றான். அதான் ஆனா போல லாக் ஆயிடுச்சுங்க. அப்புறம் தான் படம் ப்ரோ, படம் முடிஞ்சு ஓஜி வருது பறகுறான். ஆனா முடியிற வரைக்கும் இருந்தான். நல்லா முடியிற வரைக்கும் இருந்தான். ஃபுல் மணி நேரம் அந்த மாதிரி. 3 மணி நேரம் இல்ல ப்ரோ. இப்ப 3 மணி நேரம் ஒரு இடத்துல உட்காந்து பாக்குறது அது உண்மையிலே நடுவில் இதுலயும் இன்டர்வல் என்ன தெரியுமா ப்ரோ, எனக்கெல்லாம் வந்து இந்த மார்வெல் படத்துக்கு போனேன்னா உட்காந்து கிரெடிட்ஸ் முடியற அளவு வரைக்கும் உட்காந்து பாப்பாங்க. ஆமா ஆமா. கிரெடிட்டுக்கு அப்புறம் ஒரு நானும் சீன் வருதுன்ட்டு. டெட்புல் அப்படிதான். கிரெடிட் போடா கிரெடிட் டேய், சீன் ஆனா நான் அழகு யூடியூப்ல பாத்துக்கிறேன்டா. நான் நடுவுல கேஜிஎஃப் படம் இன்டர்மிஷனே போயிருந்தேன் ப்ரோ. விடல. இதுல நான் கேஜிஎஃப் 2 உட்காந்து கிரெடிட் முடியற வரைக்கும் உட்காந்து பாப்பேனடா. அழகு நான் கேஜிஎஃப் போயிருந்தேன் பாருங்க. தப்பு பண்ணிட்டேன். அந்த சொல்லலாம் பத்தியா ஒத்தையா நடந்து வர மான்ஸ்டர் நான் சொல்லி முடிச்சுனே போயிட்டேன் நானு. கடைசியில தான் எனக்கு தெரியுது வீட்டுக்கு வந்த பிறகு கேஜிஎஃப் 3 லீடவா விட்டு வச்சிட்டாங்களாடான்னு. இதுவே தெரியாது. இல்ல நான் அதுக்கப்புறம் போயிட்டேன். ஏன்னா ஒரு 1 மினிட் கழிச்சு தானே அந்த லீடு வர சீன் வரும். ஆனா தமிழ் சினிமால இந்த மாதிரி இல்ல போஸ்ட் கிரெடிட் சீன் எல்லாம் வச்சா அது வேலையே ஆகாது. கொஞ்சம் பேர் தான் உட்காருவாங்க என்ன கேட்டா. நம்ம ஆடியன்ஸுக்கு அந்த ஒரு பக்கம் அந்த நாலேஜ் வரலன்னு கேட்டேன். அதுக்கு பதிலா நீங்க வந்து ஒரு ட்விஸ்ட் கிளைமேக்ஸ் வைக்கணும் போஸ்ட் கிரெடிட் சீனுக்குலாம். ஆமா அதுதான் சொல்றேன். ஒண்ணு இல்ல டைரக்டர் பேர் போட்டு அதுக்கு அடுத்து போடலாம். இப்போ இந்த ஓஜி சீன் எப்படி இருந்தது கோட்ல முடிச்சிட்டாதான் அந்த டைரக்டர் பேரை போட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு தான் அந்த ஓஜி சீனை வச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் வந்துட்டு போயிடும். ஆனா இதுவே வந்துட்டு அந்த ஓஜி சீனை வந்துட்டு படம் தான் இந்த எண்டு கார்டு அதெல்லாம் போயிட்டு அதுக்கு அடுத்து வச்சு கடைசியில வச்சிருந்தா இவனுங்களே அதை ஃபேமிலி ஆடியன்ஸா கொஞ்சம் பேர் பார்த்துருப்பாங்களாம் கேட்டாட்டு விட்டுருந்தேன். டக்குன்னு அதை வச்சுட்டு போகும்போது தான் இருந்தாங்க ஃபுல்லா உட்காந்து. ஆனா நிறைய பேர் ப்ரோ நான் சத்தியம் தேட்டர்ல பார்த்தேன். அந்த 25th டே 26th டே கிட்ட ப்ளூ பறை எல்லாம் உட்காந்து பார்த்துருந்தாங்க. கொஞ்சம் பேர் கூட போகல. எல்லாம் ஃபேமிலி ஆடியன்ஸ் ஃபுல்லா இருந்தாங்க கடைசியா அந்த இது முடிகிற வரைக்கும். ஆச்சரியமா இருந்தது. வெங்கட் பிரபு என்னைக்குமே ப்ளூ பர்சன் நல்லா இருக்கும் ப்ரோ. அந்த இதுல கூட ஆமா ஜாலியா உட்காந்து பார்த்துருந்தாங்க. சரோஜாலாம் காமெடியா இருக்கும் ப்ளூ பர்ஸ். மங்காத்தால கூட மங்காத்தாவும் மஜா இருக்கும் ப்ளூ பர்ஸ். வெங்கட் பிரபு ஸ்பெஷல் அது படத்துல வச்சிருவாங்க. ஆனா இல்ல ப்ளூ பர்லாம் நல்லா இருக்கும். ப்ளூ பரே படமா எடுத்ததுன்னா பிரியாணி தான். எதுக்கு எடுத்தாலும் புரியல. படமே ப்ளூ பர் தான் அது. ஆனா அந்த படத்துல ஒரு நல்ல பாட்டு இருக்கும். அத மட்டும் எதுக்கு கோட்ல ப்ளூ பஸ் வருதுல, இது தெலுங்கு ஹிந்தில எப்படி பண்ணிருப்பாங்க தெரியல. அதேதான்டா அங்க தெலுங்குல வந்துட்டு ஓடும் பேக்ரவுண்ட் அந்த விசில் போடு, வேற எதுவும் கிடையாது. இல்ல அதுக்கும் டப்பிங் குடுத்துருப்பாங்களா? கோட்லயே பெஸ்ட் ப்ளூப்பர் வந்து அந்த போயிட்டு எனக்கு ஹெலிகாப்டர் வேணும் மேடம்னு கேட்பாங்கல்ல, வாங்கி கொடுங்க அப்பா. அதேதான். ஆனா இதுல ப்ரோ இல்ல எனக்கு எங்க பேங்கர் ஆச்சுன்னா பிரேம்ஜி சொல்லுவானே இந்த வருஷமா நாங்க தாண்டான்னு எரிச்சல் ஆயிட்டானுங்க அவனுங்க. நான் ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் பண்ணதே கோட்ல வந்து தளபதியோட டிரைவிங் போர்டு தான் ப்ரோ. அந்த காரோட போர்டு. இல்ல ப்ரோ அது ஏன் இந்த வருஷமும் நாங்க தான் சொன்னோம். ஏன் ரஜினி ஃபேன்ஸ் இருக்கிறாங்கன்னா இந்த வருஷம் நாங்கடான்னு சொன்னா அது வேற. போன வருஷம் லியோ ஹையஸ்ட் ரெண்டுத்தையும் சேர்த்து சொன்ன மாதிரி இருந்தது. அதான் புரியுதா? இந்த வருஷமும் நாங்க தான்ன்ற மாதிரி அவன் டென்ஷன் அதான் கேட்டானுங்க. அதே இந்த வருஷமும் அதான் வருஷம் நீங்க பாருங்களேன். இல்ல ஒரு நிமிஷம் இல்ல அது பல வருஷத்துக்கு நாங்க தான் ஜனநாயகன்லாம் வந்து ப்ரோ. ஜனநாயகன்னா இல்ல நீங்க ஃபுட் ஃபால்ஸ் வந்துட்டு இது வரையும் நான் ஓப்பனாவே சொல்றேன்.
இயர்லி 2Kல இருக்கிற ஒரு படத்தோட ஃபுட்ஃபால்ஸையும் ஜனநாயகனே கம்பேர் பண்ற அளவுக்கு அந்த ஃபுட்ஃபால்ஸ் இருக்கும் கண்டிப்பா. அந்த அளவுக்கு இருக்கும் என்ன கேட்டா. லிசனர்ல இருக்கிறவன் நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். தளபதி யாருன்னா கரோனா காலகட்டத்துல விநியோகிஸ்தரும் டிஸ்ட்ரிபியூட்டரே போயிட்டு எங்க தியேட்டர் பிசினஸ்லாம் தியேட்டர் ஓனர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் சொல்றாங்க, சார் எங்க பிசினஸ் வாழணும்னா உங்க படம் ஓடிடி, யார் படம் வேணாலும் ஓடிடி போலாம் சார், உங்க படம் மட்டும் ஓடிடி போயிட்டா எங்களுக்கு அந்த ஃபுட்பால் தியேட்டர் எங்களுக்கு தயவு செஞ்சு அதுக்காக மட்டும் அவர் மாஸ்டர் ஓடிடியில விடாம இருந்தாரு. ஓகேங்களா? எத்தனையோ விமர்சனுக்கு ஆளாயும் கூட தியேட்டர் ஓனர்ஸை வாழ வைக்கணும், தியேட்டர்ங்கிற ஒரு கல்ச்சரை வாழ வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த படத்தை வந்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆக விட்டாரு. இல்லாட்டினா அவருக்கு என்ன, அவர் பாட்டுக்கு ஓடிடில ப்ராஃபிட் ஷேரிங் போட்டாருன்னா அவருக்கு வந்து அள்ளும். இன்னொன்னு இல்ல, அந்த வருஷத்துல எல்லாம் நோட் பண்ணி பார்த்தா இந்த டாக்டர் 100 பண்ணிருக்கும், மாநாடு 100 பண்ணிருக்கும், அவ்வளவுதான். அண்ணாத்த பெரிய லாஸ். ஆனா அங்கதான் தமிழ்நாட்டிலேயே வந்துட்டு புரியுதா, தமிழ்நாட்டிலேயே அந்த 140க்கு மேல பண்ணது இதுதான். இது மட்டும் தான் தமிழ்நாட்டுல மட்டும் புரியுதா, அது வேர்ல்டு வைட் பண்ணது இதுதான் தமிழ்நாட்டுல மட்டுமே. இந்தியால ஃபர்ஸ்ட் பிளாக் பஸ்டர் ஆஃப்டர் கோவிட் மாஸ்டர் தான் ப்ரோ. ஆமா இந்தியா, ஏன்னா எல்லாமே எல்லாம் விடுறதுக்கு பயந்தானுங்க. இதுதான் எல்லாமே அவதூறு பரப்பினாங்க. மாஸ்டர் ரிலீஸ் ஆனதுனால தான் வேவ் 2 வந்துச்சு, நிறைய பேர் தியேட்டர்ல பைத்தியம். முதல்ல ப்ரோ இல்ல ப்ரோ, முதல்ல தியேட்டருக்கு போனனால கொரோனா வந்துச்சுன்னு வேணா ஒருத்தனை காட்ட சொல்லி இருக்காது அது ப்ரோ. தியேட்டர் வாழ வச்சது தளபதிங்க. அது வந்து அந்த கரோனா காலகட்டத்துல எவ்வளவு அவங்க பிசினஸ் வந்து சேதாரம் ஆகி நாசமா போயிட்டு இருந்துச்சு. இப்பதான் தியேட்டர் ஓனர்ஸ் அசோசியேஷனே வந்து தளபதியை புகழ்ந்து ஒரு அறிக்கை விட்டாங்க. இப்ப அது நீங்க பாருங்க ப்ரோ. இல்ல அந்த வீடியோவும் இருக்குது. ரீபுக்கிங்ஸ் ரொம்ப முக்கியம் ப்ரோ. 3 நாள் வந்து ஃப்ரைடே டு மண்டே மட்டும் இல்ல, அந்த மாதிரி ரிப்பீட் ஆடியன்ஸ்னு ஒரு கான்செப்ட்னால தான் அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டை பார்க்க முடியுது. அப்படி இருக்கும்போது ரிப்பீட் ஆடியன்ஸை திரும்ப 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 டிரா பண்ணக்கூடிய ஒரே ஒரு தலைவன் என் தளபதி தான். ஆமா ப்ரோ. இத ஒரு நிமிஷம், இதுல தனுஷ் வந்துட்டு மென்ஷன் பண்ணிருப்பான் அந்த விஷயத்துல. அப்ப தனுஷ் எல்லாரும் சப்போர்ட் எல்லாம் பண்ணிருப்பாங்க. அதான் கர்ணன் படம் ரிலீஸ் ஆக வேண்டியது அதுக்கு. ஏன்னா தனுஷுக்கு பயம், கர்ணன் விட்டா பார்க்க மாட்டாங்க, புரியுதா? லாக்டவுன் வேற, எவன் கர்ணன் விட்டா போய் தியேட்டர்ல பார்ப்பான்? கமர்ஷியல் படம் ஒன்று வேணும், அப்பதான் வந்துட்டு ஒரு சப்போர்ட் போட்டிருப்பான். மாஸ்டர் வந்துட்டு என்டையர் சினிமா வந்துட்டு காப்பாத்தணும் அப்படியே போட்டு வச்சிருப்பான் அந்த இங்கிலீஷ்ல. இது வந்துட்டு டைப் பண்ணி விஜய் வந்துட்டு வரணும், எல்லாம் சப்போர்ட் பண்ணணும். அந்த டைம்ல எல்லாம் நம்மளும் சப்போர்ட் பண்ணவா, பரவாயில்லையா? தளபதி சுயநலவாதியா இருந்திருந்தாருன்னா ப்ரோ, அவர் பாட்டுக்கு வந்து எனக்கு ப்ராஃபிட் ஷேரிங் போட்டு ஓடிடில கூட அவருக்கு ஒரு ரெவென்யூ வந்திருக்கும் ப்ரோ. பெரிய ப்ராஃபிட் வந்து சல்மான் அதான் ப்ரோ பண்ணா. மகான்லாம் வந்து ஓடிடி ஹிட். மகான்லாம் இப்ப பாத்தீங்கன்னா ஓடிடி மகான் மட்டும் இல்ல, நிறைய மகான், சூர்ரை போட்டு, ஜெய்பீம் கூட ஓடிடி ஹிட் தான். சார்பேட்டா பரம்பரை, ஜெய்பீம் ப்ரோ. சார்பேட்டா பரம்பரை பெரிய படம் ஓடிடி போச்சு. சார்பட்ட பரம்பரை சரியான புரட்சி படம், தரமா ஓடிடில. ஏன் தியேட்டர் ஒரு ஓனர்ஸ் அந்த கோரிக்கை வச்சாங்கன்னா, சரி உங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு ஃபேன்ஸ் இருக்கு சார், அவங்கள விட உங்களுக்கு வந்து ட்ரிபிள் குவாட்ரூபிள் மடங்கு இருக்கிறது, நீங்க வந்து உங்க படத்தை ஓடிடில விட்டீங்கன்னா எங்களுக்கு பெரிய நம்பிக்கை நட்சத்திரமா இருக்கிற அந்த மாஸ்டர் படம். ஆமா ஒண்ணும் இல்ல ப்ரோ. இல்ல அந்த வருஷம் பெரிய படம் 2 படம். அண்ணாத்தே நாசமா போச்சு. அண்ணாத்தே வந்துட்டு ரிலீஸ் ஆகும் ப்ரோ, அது 100% யோசிச்சு பாரு. கொரோனா இல்லாம ரிலீஸ் ஆகி நாசமா போன படம்னா அது அண்ணாத்தே தான். ஆனா கொரோனா இருந்தும் ப்ராஃபிட் கொடுத்தது வந்துட்டு ரொம்ப அடிக்கிற மாதிரிலாம் படம் இல்லடா, பாக்கலாம். என்ன பண்றது, கக்கஸ்ல போய் நின்னு நாங்க அப்புறம் பேசுறோம். இல்ல எஸ்டிஆர் ஃபேனுங்க. நதீர் ப்ரோ, இது நீங்க எல்லாத்துக்குமே வந்து சப்போர்ட் பண்றது நல்லா இல்ல. எனக்கு எஸ்டிஆர் பிடிக்கும், அதுனா அண்ணாத்த வாட்சபிள்னு சொல்றாங்க பாத்தீங்களா? அண்ணாத்த நீக்கெல்லாம் அண்டர்ரேட்டடியா, என்ன ஒரு மனசாட்சி இல்ல அவருக்கு வந்து இந்த இது அது எப்படி சொல்றது? இல்ல இவன் ஒரு நிமிஷம், இல்ல இவன் தான் இவன் தான்டா அன்னைக்கு. நீங்க இல்ல ப்ரோ அவன் கலாய்க்கிறதுக்கு சொல்றான். இல்ல நீக்கு இவன் தான், நீ வந்தான் நீக்கு நல்ல படம் தான், இவன் கிட்ட உட்கார்ந்தாதான் கேட்டிருந்தேன். அதுக்கப்புறம் இவனே மைண்ட் மாத்திக்கினா, அப்புறம் இவனே மைண்ட் மாத்திக்கினா. அதான் எப்படி நீக்கு நல்லா இல்ல. நான் ஜெயிலருக்கே சண்டை போட்டேன் ப்ரோ. ஜெயிலர்லாம் படம் ஒழுங்கான படம் இல்ல. ஜெயிலர் குப்பைதான் ப்ரோ. இல்ல அண்ணாத்த ஒரு நிமிஷம், அண்ணாத்த சர்க்காசமா தான் சொன்னேன். நீக்கு உண்மையாவே நல்ல படம் தான், நீங்க ஒத்துக்கணும். திரும்ப பேசுறேன், நீ திரும்ப பேசுறேன். அலெக்ஸ் இவர் சொன்னதுக்கு தர்பார்ல மயங்கி விழுவார்ல ரஜினி, அந்த மீம் தான். நான் அந்த இல்ல நோ ஐ அம் ஸ்ட்ராங் மயங்கி விழுவார்ல, அந்த மயங்கி விழுற மீம் தான் அண்ணாத்த நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. இல்ல இது மேட்டர் நானா, அதான் ஃபேன் பேஸ் இருக்கிறவங்க என்னைக்குமே பொழிச்சு. அதனால தான் ஃபேன் பேஸ் ரொம்ப முக்கியம்.
ஏன்னா ஃபேன் பேஸ் தான் வந்துட்டு எண்ட் ஆஃப் த டே காப்பாற்றும் ஒரு படம்ன்றது. ஏப்பா எது நடிச்சாலும் பரவாயில்ல, என்ன ஆனாலும் பரவாயில்ல, கூட எவன் டேரக்டர் என்ன மிஸ்டேக் பண்ணாலும் பரவாயில்ல, புரியுதா, ப்ரொடியூசர் லேட்டர் ரிலீஸ் பண்ணாலும் பரவாயில்ல, அந்த ஒரு இருக்கும்போது. ஆனா அது எல்லாருக்கும் அது கிடைக்காது. அது கிடைக்கும் போது அது யூஸ் பாக்ஸ் பண்ணி ஆபீஸ் இன்னும் அது படி இது அண்ணாத்த பண்ணும். ஃப்ளாப்புங்க. நீ 180 நீ கோடியோ ஏதோ அலெக்ஸ் அதோட மீட்டிங் அலெக்ஸ் ப்ரோ 140 எல்லா தான் அடிச்சது. எல்லா படியும் ஃபிளாப் தான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் அலெக்ஸ் படம் நீ ப்ரோ. நீ சொன்ன நம்ப மாட்டேன். இந்த ஃபிளாப் ஆன படத்தெல்லாம் நான் 2 தடவை பார்த்தேன். ஆனா 2 தடவையுமே நான் வேணும்னு பார்க்கல, சூழ்நிலையால. இந்த எதற்கும் துணிந்தவன் 2 தடவை, தர்பார் 2 தடவை, எல்லாம் தியேட்டர்ல. டான் 2 தடவை. இல்ல இல்ல டான் எங்கடா ஃபிளாப் ஆச்சு? ஃபிளாப் இல்ல, ஆனா பிடிக்கல எனக்கு. செகண்ட் ஹாஃப் கிளம்பி வந்துட்டேன் 2வது தடவை கடுப்பாகி. நைஸா டான் ஃபிளாப் ஆகி அண்ணா எவ்வளவு ப்ரோ 160 தான் ப்ரோ. டான் இல்ல டான் அந்த டைம்ல எந்த அளவுக்கு ஹிட்னா, இல்ல இல்லடா இல்ல டான் நிறைய தியேட்டர் லிஸ்ட்ல வலிமையோட அதிகம். அப்பதான் அவனுங்க டேரக்டர் ஏறான் நானுங்க. அடே அந்த படத்தையும் 2 தடவை பார்த்தேன்டா, அதான் ஞாபகம் வருது. ஓ வலிமையா அது இல்ல டான சொல்றான், உனக்கு டான் பிடிக்காது. காலேஜ் படிச்சுட்டு இருந்தோம்ல, என்டர்டெயின்மெண்ட் படம் மட்டும் தானே, அதுக்காகவே போயிட்டு இருப்போம்டா. டே நான் இல்லடா, நான் அதர் ஆக்டர் யாருமே நான் 2 டைம் பார்க்க மாட்டேன். காஞ்சனா பார்த்திருக்கேன், அசுரன் பார்த்திருக்கேன், வேற எதுவுமே 2 டைம் அதர் ஆக்டர்ஸ் வேற யாருக்குமே 2 டைம் பார்த்தது இல்லை இது வரைக்கும். காஞ்சனா பார்த்திருக்கேன், அசுரன் பார்த்திருக்கேன். அசுரன் ப்ரோ அலெக்ஸ் 11 மணிக்கு மேலயே ஊப்பிங்க அதிகம் வந்துடுறாங்க. அலெக்ஸ் அசுரன் படம் 5 டைம் பார்த்தேன் நானா. அப்படியா? அந்த அளவுக்கு என்ன ப்ரோ வெரி இல்ல வந்துட்டு அவ்வளவு பிளட் வெரி படங்க, தரமான. ஆனா இது வரையும் இல்ல ப்ரோ, பயத்தக்கார மாதிரி பார்த்தது இதுனா மெர்சல் தான். 7 வாட்டி வீட்லயே டென்ஷன் ஆயிட்டாங்க. 4 வாட்டி பார்த்திருப்பேன். இல்ல அந்த டைம்ல வீட்ல இது வரைக்கும் நான் பார்த்தத யூஸ்னா தளபதி அதான் மெர்சல் 7 வாட்டி. வீட்ல டென்ஷன் ஆயிட்டாங்க தெரியுமா? லியோ அதுக்கு அடுத்து லியோ 5 வாட்டி பார்த்தேன். கோட் 5 வாட்டி இல்ல லியோ 5 அலெக்ஸ், வாட்டி பார்த்தேன். இது மெர்சல் FDFS பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு நான் 3 லியோ நாள் 8 வாட்டி இல்ல காலையில 7 மணி ஷோ போனேன். எங்க வீட்டுல திட்டுறாங்க, ஏன்டா FDFS பாத்துட்டு அதுக்கு ஏன்டா காலையில 7 மணிக்கு 3 நாள் கழிச்சு போறேன் அப்படின்னு கேக்குறீங்க. என்ன பண்றது? இல்ல மெர்சல் என்னன்னா அந்த டைம்ல தான் நான் வந்துட்டு இதாவது நம்ம ஏரியா பசங்களோட ஒரு 2 டைம், சொந்தக்கார பசங்களோட FDFS, ஃபேமிலியோட ஒரு டைம், அதுக்கடுத்து போர் அடிக்கும் போது வீக்கெண்ட்ல அப்பப்போ போறது. எனக்கு அப்புறம் தான் யோசிச்சு பாக்குறேன், கவுண்ட் பண்றேன். அப்பயே வந்துட்டு தெரியாதா ஸ்கூல் இந்த முடியிற டைம்ல இது இல்ல ரஃப் நோட்ல தான் நம்ம பின்னாடி பார்க்கும்போது தான் தெரியுது 7 டைம் பார்த்துருக்கோம். அப்பயே யோசிச்சேன், ஏதான் இதுக்கப்புறம் இந்த மாதிரி பார்க்க முடியுமான்னு கேட்டா டவுட். ஆனா அப்போ ஒரு திமிர் இருந்ததுடா. காலேஜ் எல்லாம் போறோம், எனி டைம் உட்காந்துட வேண்டியதானே. ஆனா எதுவுமே அந்த மாதிரி வரல. மச்சான கசின் ஒருத்தன் இருக்கான், அவெல்லாம் இது இருக்குல்ல மியூசியம் இருக்கு, 15 தடவை தியேட்டர்ல பார்த்தான்டா. நீ மனுஷனே இல்ல சத்தியமா. சைக்காட்டிஸ்ட கூட்டுன்னு போய் உட்கார வைக்க வேண்டியவன இங்க வந்துட்டு ஸ்பேஸ்ல சொல்றேன். பாத்தீங்களா ப்ரோ? அது டிராகன் 2 முறை. டிராகன் பரவாயில்லடா, 2 டைம் பார்த்தேன். இது இது பரவாயில்ல. என் ஃப்ரெண்ட் அஜித் ஃபேன், வலிமை ஒரு டைம் பார்த்ததுக்கு செம வெக்ஸ் ஆயிட்டான். அவனுக்கு நான் கூப்பிடுறேன், பீஸ்ட் பார்க்கலாம் வாடான்னு. எப்பன்னு கேட்ட அவன் தான் இது வீக், ஆனால் 4வது நாள்னு நினைக்கிறேன். 4வது நாள் நான் 3வது வாட்டி பார்க்கறதுக்கு கூப்பிடுறேன், புரியுதா? அவன் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க வரான் பீஸ்ட். அதான் நான் கேட்டான், இல்லடா நீ படம் என்ன லேட்டா பாக்குறேன்னு சொன்னான். டே நான் 2 டைம் பார்த்தேன்னா நான் என்ன பார்த்த ஒன்று கேட்டான். டே ஏன்னா புரியுதா, பீஸ்ட் நெகட்டிவ் தான். 4 தடவை வீரம் தக்லீஃப் நான் பிளான் பண்ணிருக்கேன் ப்ரோ 3 வாட்டி போக. ஆனா இல்ல ப்ரோ, பீஸ்ட் நான் ஆல்ரெடி 2 டிக்கெட் போட்டேன், புரியுதா? ஓப்பனிங் டே 1, செகண்ட் டே 1 போட்டேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் கேப் வந்துச்சு. அதான் ஆனா ஃப்ரெண்டோட பார்க்கணும்னு ஒரு டைம். அலெக்ஸ் ஆனா விக்ரம்லாம் ரீவாட்ச் வர்த் இல்ல. 2வது தடவை பார்க்கறப்போ போர் அடிச்சிருச்சு எனக்கு. விக்ரம் ரீவாட்ச் ஒன் டைம் பா. ஒரு டவுட், விக்ரம் எல்லாம் ரீவாட்ச் நினைச்சுன்னு இருக்கீங்களா? கிடையவே கிடையாது. அது மட்டும் தனியா உட்கார்ந்து பாத்துக்கலாம். இல்ல நிறைய சீன் வந்து இப்ப படமா வந்து உன்னால வந்து கண்டினியூஸா உட்கார்ந்து எப்படி சொல்றது, நீ அப்பப்போ போன் யூஸ் பண்ணிக்கலாம். 2வது இல்ல அந்த படம் ரீவாட்ச் எல்லாம் ஸ்பாயில் பண்ணதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப இன்வெஸ்டிகேஷனா இதுவா போயிட்டு இருக்கும், புரியுதா? சரி அதே நீ ரீவாட்சா பார்க்க முடியும். செகண்ட் ஹாஃப் தான் உண்மையில கமர்ஷியலா சூப்பரா இருக்கும். அதான் நிறைய சீனா வந்து ஓட்டி பாக்கல. நம்ம தியேட்டர்ல பாக்கும்போது என்னன்னா அப்பப்போ போன் யூஸ் பண்ணிக்கலாம். சார என்னைக்குமே ஓட்டி பாக்குறேன்னு வார்த்தை வந்தாலே அது ரீவாட்ச் கிடையாது. எனக்கு உண்மையாவே சமயம் இருக்கா தெரியுமா? கிளைமேக்ஸ்ல சூர்யா தான் வர போறானே தெரியாதுடா. அதெல்லாம் நடிக்க கூடாது. இல்ல ஒரு நிமிஷம், அடே சூர்யா அக்கவுண்ட்ல ட்வீட் போட்டா ரெஜென்ட்ல மட்டும் சூர்யா கண்ண போட்டானுங்க, செருப்பால அடிப்பேன். கேமியோ பண்றான்னு தெரியும்டா, ஆனா வில்லன் தெரியாது. அப்புறம் என்ன
ஐயோ சார் என்ன சார் லோகேஷ் படத்துல கேமியோ வில்லன் டேய் தற்கூரியாடா நீ டேய் அந்த டைம்ல இல்ல என்ன இல்ல சூர்யா வில்லனா நடிப்பானான்னு நான் யோசிச்சேன்டா. அதெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு இல்ல நினைச்சேன். இல்ல இல்ல ஸ்பாயில் ஒரு நிமிஷம் இருக்கான்னு இல்ல நினைச்சிருக்காப்ல. ஒரு நிமிஷம் சித் ப்ரோ ஓசோன் லேயரை விட பெரிய ஓட்டையும் தான் வச்சுருக்கான் எவனாவது இல்ல அந்த டைம் இருந்த எல்லாருக்கும் தெரியும் இது இல்ல ஏன் சூர்யா ஏன்னா வந்துட்டு வந்து கேமியோ இல்ல இல்லடா அந்த ட்ரைலர்லயே அது செத்துருச்சு. ட்ரைலர்லயே வந்து இது பண்ணாங்க, அந்த கத்தி டேய் வந்து பாத்துட்டு இதுதான் சூர்யா அப்படின்னு சொல்லி. நான் வில்லனா தான் காட்டுவானுங்க நம்பவே இல்ல. என்ன சூர்யா நடிக்க மாட்டான்னு நினைச்சேன், நடிச்சுட்டான். ஓகே ஓகே ரோலாக்ஸ் ஆல் ரைட் இட்ஸ் ஆல் ரைட். இல்ல ப்ரோ, ஒன்லி சார். எனக்கு சிவகுமார் சொன்னதுல தான் ஒண்ணுத்துல எனக்கு பிடிக்கவே இல்லை. நடிகர்ல வந்து அவர் தான் முதல்ல 6 பேக்ஸ் வச்சாருன்னு சொன்னாரு. என் தளபதி தான் இல்ல திரும்ப திரும்ப எடுத்து அடிக்கிறாப்ல. பத்ரி படத்துல ஒரு ஃபிட்னஸ் சீக்வென்ஸ் வச்சிருப்பாரு. அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷனல் சீக்வென்ஸ் இந்த வாரணம் ஆயிரத்துக்கு முன்னாலேயே ஒரு மோட்டிவேஷனல் சீக்வென்ஸ் வந்து பத்ரியில தளபதி வந்து ஷியான் ஹுசைனோட ட்ரைனிங் பண்றது. ப்ரோ உங்களுக்கு இல்ல ப்ரோ இப்ப ஜிம் சீன்ஸ் எல்லா நீங்க வந்து படத்துலயும் அந்த இருக்கும், நிறைய மாதிரி படத்துல ஹைப் இது கொடுத்து பண்ணுவாங்க. ஏத்துறதுக்கு பதிலா தளபதி அந்த மாதிரி செஞ்சது அதான் தான் first. இல்ல ப்ரோ இப்ப ஒரு நிமிஷம் உங்களுக்கு அந்த உண்மையில அந்த அந்த டிராவலிங் சோல்ஜர் பாட்டு தானே ஆமா ஆமா எனக்கு ப்ரோ, இப்ப கூட டிராவலிங் சோல்ஜர் இப்ப கூட ஆமா என் ஆமா பிளேலிஸ்ட்ல இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கும் ரொம்ப ஆனா பிடிக்கும். மேட்டர் என்ன தெரியுமா, இல்ல இந்திக்கார மாதிரி எவன் கட்டுக்கட்டா உடம்பு வைக்கிறான்ற கான்செப்ட் தான் இங்க வந்துட்டு அந்த ஆள் சொன்னது. ஆனா மேட்டர் என்னன்னா இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு சொல்றேன், அர்ஜுனே வந்துட்டு கொஞ்சம் வச்சிருப்பான் கண்டிப்பா பழைய படத்துல. ஆனா பெருசா இருக்காது, ஆனா வச்சிருப்பான். அதுக்கு அடுத்து எடுத்து பார்த்தா வந்துட்டு இந்த விஷாலு அதான் தனுஷ். ஆனா இதுல தனுஷுக்கு கொடுமை என்ன தெரியுமா சித் ப்ரோ, உண்மையிலேயே அவன் வந்துட்டு ஹார்ட் ஒர்க் எல்லாம் பண்ணி அவன் 6 பேக் அதான் அந்த உடம்புல அந்த கோடு வரும்ல அது கொண்டு வந்துட்டான். ஆனா அவனுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா லீன் பாடி, புரியுதா? அவனுக்கு இருக்கிற லீன் பாடிக்கு அவனுக்கு கலக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஆனா அவன் இல்ல 6 பேக் மசில் வச்சது மாஸ் இல்ல உண்மை. வந்துட்டு. ஆமா ஓப்பன் ப்ரோ. உண்மைதான். அதான் அர்ஜுன் ப்ரோ எல்லாம் ஆனா 6 செஞ்சது, பேக் வச்சது அர்ஜுன் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆக்ஷன் உண்மை. கிங் அர்ஜுன் செஞ்சதெல்லாம் ஒரு நேச்சுரல் பாடிங்க. நான் வந்து ஒரு குற்றச்சாட்டே வைக்கிறேன், இது வந்து ஒரு இது இவனே இல்லாம அலெக்ஸ். ஸ்டெராய்டு இல்லாம அந்த பாடியை நீங்க காமிச்சிருங்களேன், நேச்சுரலா ஸ்டெராய்டு வர்சஸ் பாடி. டேய் அலெக்ஸ் கேக்குதா? சொல்லு கேக்குது கேக்குது. ரெட்டி வந்துகிட்டு 100 கிவ் அவே டிக்கெட்ஸ் கொடுக்க போறான் லைஃப்க்கு. அவன் வாங்கிடுவான். டேய் நீ வேணா வாங்கிட்டு போடா, அதெல்லாம் இல்லடா. நான்லாம் இல்ல ரிவ்யூ பாப்பேன், தெரியல நல்லா இருந்தா சரி. போக மாட்டியா போ FTFS? FTFS எல்லாம் போக மாட்டேன்டா, ஏன்னா தக் லைஃப் இது புரியல. நீ எஸ்டே இருக்க நீ போவ ரேவந்த் இவனுங்க எல்லாம் போறதா பிளான் பண்ணிட்டு இருந்தானுங்களே. அவன் போவான்டா, அவன் எல்லாத்தையும் அவனே எஸ்டே தான் தெரியாது, அவனே எஸ்டே இருக்கான். டே அவனா சொல்றானுங்கடா, அவன் பயங்கரமான STR கணிங்கிறானுங்கடா. ஆமா டே இல்ல ரேவந்த் யார் தெரியுமா, அவங்க எல்லாருக்கும் தெரியாத விஷயம் சொல்றேன். அந்த டைம்ல எஸ்டேஆர் டிபி வச்சுப்பான், விஜய் மியூச்சுவலி விஜய் எஸ்டேஆர் டிபி வச்சுப்பான். ஏன்னா தீ தளபதி பாட்டு வேற வந்துச்சு ஊருக்குள்ள, தெரியாதா? எல்லாரும் இல்ல எல்லாரையும் அடிப்பான். தனுஷ் அடிப்பான், ஒரு டைம் சிவார்த்தை நடிச்சிருந்தான், தெரியாதா? நவீன நீ நினைச்சிருக்கிற எல்லாத்தையும் வேலை பண்ணிட்டான். வேலை பண்ணிட்டு கடைசியில வந்துட்டான் தெரியுமா? கடைசியில வந்து நடுவுல சிவார்த்தை சப்போர்ட் பண்ணான், மாறி மாறி ஏதோ போயிருந்தான். அப்புறம் எஸ்டிஆர் நடுவுல விட்டான், அந்த 10ல ஆடி லான்ச்ல ஏதோ லேட்டா வந்தாருன்னு சொல்லிட்டு ஏதோ ரீசன் சொல்லியிருந்தான். எனக்குமே அதுக்கப்புறம் பார்த்தா எனக்கு என்னன்னா, நான் வந்து ஸ்கூல்ல இருந்தேன். வல்லவன்லாம் ரிலீஸ் ஆகும்போது, மன்மதன்லாம் ரிலீஸ் ஆகும்போது நான் ஸ்கூல்ல இருந்தேன். அதெல்லாம் தான் அப்போ வந்து ஒரு கவுண்டர் கல்ச்சர் மாதிரி இவர் வந்து பண்றது செமையா இருக்கும். அந்த நடுல வந்து எஸ்டிஆர் வந்து ஒரு பயங்கரமா நான் ரூட் பண்ணிட்டு இருப்பேன் எப்பவுமே. சிம்பு வந்து நல்லா பண்ணும், இண்டஸ்ட்ரியில மேல வரணும்ட்டு. ஹோப்ஃபுல்லி ஒரு கம்பேக்கா இருக்கு மாதிரி இது அமையும் நான் எதிர்பார்க்கறேன். ஆனா இல்ல ஒரு எஸ்டிஆர் நான் எப்படி பாப்பேனா, இந்த ஆளு எல்லாம் செம்ம கிரிட்டிசிசம் பின்னாடி இருக்கும். ஆனா அது பண்றதெல்லாம் உண்மைதான். அதான் இப்ப நிறைய ஹீரோயின் கூட டாக்ஸ் இது இருக்கும் கூட, இந்த லேட்டா ஆள் பண்றது வருவாரு. எல்லாமே தப்புன்னு சொல்லிட்டு இதான் அதான் லேட்டா ஷூட்டிங் இது ஒரு நிறைய இதெல்லாம் இருக்கும். ஆனா எனக்கு என்ன தெரியுமா, வைக்கிற கிரிட்டிசிசம் எல்லாமே அது இல்லைன்னு சொல்ல, புரியுதா? ஆமான்ட்டு போறதே ஒரு 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 தைரியம் வேணும். அது ஓகே, அந்த விஷயத்துல பிடிக்கும். ஏன்னா சில பேர் கேட்டா நான் இல்ல அப்படி பாலாம் அந்த மாதிரி வந்துட்டு சொல்லிருப்பான். இவன் அந்த விஷயத்துல ஓகே. ஆனா இதுல பீப் சாங் வந்துட்டு திட்டினானுங்க சித் ப்ரோ. பீப் சாங் வந்துட்டு தெரியுமா இல்லடா இல்ல இப்ப கேட்டா தூத்துக்குடி இல்ல, இப்ப தூத்துக்குடி கொத்தனார் பாட்டுக்கு வைப் பண்ணுறானுங்க முட்டா பசங்க. இல்ல அவங்களுக்கு வந்து பீப் சாங் வந்து இதுங்கள யாராவது ஒரு செலிபிரிட்டியை பிடிச்சி அடிக்கணும், புரியுதா உனக்கு? அந்த டைத்துல அந்த மாதிரி ப்ரோ ப்ரோ எப்பவுமே வந்து கொடிய தூக்கிட்டு வந்துருவாங்க எல்லாத்துக்கும். இப்ப மாதர சங்கம் எப்பவுமே வந்து அது வந்து ப்ரோ இல்ல ப்ரோ, உண்மை என்னன்னா அந்த டைம்ல வந்துட்டு கெட்ட வார்த்தை வந்துட்டு பொதுவா பேசுற நிலைமை அப்ப கிடையாது. உண்மைதான். இப்பெல்லாம் சோசியல் மீடியால ஈஸியா கெட்ட வார்த்தை தான் எல்லாம் பேசுறோம், படத்துலேயே கதான் எதுக்கு ஈஸியா ரொம்ப கேஸ் ஆனதுனால தான் அது ரிலீஸே ஆகல.
உண்மையிலே அதான் அப்பெல்லாம் வந்துட்டு பார்த்தா நான் கெட்ட வார்த்தை பேசினா ஒரு தப்புன்ற ஒரு பாயிண்ட் இருந்தது. அதனால அப்படி இருக்கும்போது அந்த பாட்டு வரும்போது எல்லாம் அஷ்டானுங்க. முதல்ல கெட்ட வார்த்தை பேசணும் தான் எனக்கு புரியுது. அப்புறம் தான் அந்த பொண்ணு திட்டுறாங்க அந்த பாட்டுல அது அப்படின்னு நோட் பண்ணி தான் இல்ல அதுக்கப்புறம் அது அந்த இன்னும் கெட்ட சுத்தமா வார்த்தை வந்து பெண்ணுறுப்பு இன்னொன்னுத்துக்குமே ஒரு வச்சுன்றதுனால சென்சார் வாங்கினாங்க வேற ப்ரோ எதுக்கு இல்ல. அதே காலகட்டத்துல. நருட்டோ அலெக்ஸ் அதே காலகட்டத்துல இந்த அடிடா அவள உதடா அவளன்னு சொல்லி அந்த ஆமா ஆமா அது வேற கோத்து விட்டா திரும்ப STR பாவத்தை அவனுங்களை 2 பேரையும் இணைச்சு அதை வந்து பாருங்களேன் 1 2 தான் அப்படின்னு 2 இல்ல 1 ப்ரோ தெரியாதா இல்ல இன்னும் அது தந்தி டிவில வந்துட்டு STR கால் பண்ணிருப்பாங்க தெரியாதா. STR ஓப்பனா சொல்லியிருப்பான். இன்னும் அது யூடியூப்ல கூட அந்த ரெக்கார்டு இருக்குது. ஏங்க நீங்க என்ன மட்டும் கேக்குறீங்க அவனை அடிடாவல உதடாவலன்றா. நீங்க அது பேரே சொல்லாம பாட்டு கூட சொல்ல ஆதிக்கோட அடிடாவல உதடல ரெக்கார்டிங் இருக்குது ப்ரோ. ஏஏக்கு அப்புறம் அடங்காதவன் அசராதவன் அந்த படத்துக்கு தெரியும் அப்புறம் தெரியும் அஸ்வின் தாத்தா தெரியும் அந்த ரெக்கார்டுங்க. ராகுல் தாத்தாக்கு ஒன்னும் முன்னால அஸ்வின் தாத்தா இருந்துச்சு ப்ரோ. அத மறக்காதீங்க யாருமே. ஒன்னும் இல்ல ப்ரோ எந்த எண்ட் ஆஃப் தி டே எப்படின்னா STR ஒன்னும் இந்த தியாகி இதுவே நல்லவன் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஆனா மேட்ரு நானா அவன் என்டர்டைன்மெண்டா இருக்கிறான். அவன் இருக்கிற திறமையை வந்துட்டு அதை அவன் காட்டுறான். அவ்வளவுதான் மேட்ரு. அவன் அதுதான் பப்ளிக்காவும் அதான் பண்ணிருக்க அதான் பண்ணிக்கிறான். STR கிட்ட அவன் நல்லா பிடிச்சது அதான் என்னன்னா ஆத்தென்டிக் ப்ரோ. நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா அதுக்கு ஒரு மன தைரியம் தேவை. ஆமா நான் லேட்டா அதான் தான் வரேன். அவ- என் மேல அதான் நான் அவன் கொஞ்சம் நான் இப்படிதான். இது ஒண்ணும் இல்ல ப்ரோ இது ரூடா தெரியும். ஆனா அவன் உண்மையாவது இருக்கான் புரியுதா. ரூடா இருந்தாலும் உண்மையா இருக்கான். சில பேர் தான் ஒரு பொய்ய தெரியுறாங்க. கெட்டவனே அவன் வந்து அவனோட சிஸ்டத்துல அவன் உண்மையா இருக்கிறான்னா அவன் கொஞ்சம் கொஞ்சம் அவனை ரசிப்பீங்க. சரி கெட்டவன் தான் ஆனாலும் வந்து அவனுக்குன்னு ஒரு ஓப்பன்னஸ் இருக்கு. ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் நேச்சர் இருக்குது. அதை வந்து நான் இப்ப கோலியே எடுத்துக்கோங்களேன். நான் அக்ரெசிவ் தான் அப்படின்னு அட சொல்லிட்டு எத்தனை பேரோட அலெக்ஸே மைண்ட் செட் மாறுது. இல்ல அட ஏன் சுத்தி சுத்தி பேசுற அல்பா மேலுன்னு சொல்லிட்டு போ அவனை. ஏன் சுத்தி சுத்தி ப்ரோ போறீங்க? இல்ல ப்ரோ இல்ல ஆல்பா அல்பா மேல்னே மேல்னு சொல்ல சொல்லலாம். முடியும் தெரியல. இல்ல அதுக்கான அனைத்து எனக்கு இதுவும் இருக்குது. சொல்லலாம் ஆனா தெரியல ஏதோ ஒரு இல்ல இடத்துல சந்தீப் STR ரெட்டி ஆல்பானா வந்தா வந்து இடிக்கடி சிம்புவோட ஒரு படம் எடுத்தா கரெக்டா இருக்கும். அது எல்லாத்தையும் அது வெளிப்படுத்திடுவார். அது ஓகே அது ப்ரோ கரெக்டா இருந்தா அதெல்லாம் செட் ஆகும். ஏன்னா உண்மையில சந்தீப் ரெட்டி கிட்ட இருக்கிற அந்த ஒரு ஸ்டோரி லைனுக்கு ஏத்த ஒரே ஹீரோயின் தான். ஏன்னா இப்ப தனுஷ் பண்ணாலும் அடிப்பானுங்க. தனுஷ் பண்ணாலும் ஏத்துப்பான் ஆனா அடிப்பானுங்க. ஆனா இந்த ஆள் பண்ணா ஏத்துப்பான். கல்யாணம் வேற ஆகல புரியுதா. கல்யாணம் ஆகல கல்யாணம் கூட ஆகல வந்துட்டு இல்ல நல்ல ப்ரோ ஒரு வாழ்க்கை STRக்கு வராத வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. கிரிட்டிசிசமும் கிடையாது. அதான் STRக்கு வராத கிரிட்டிசிசமும் கிடையாது. அதனால பண்ணி விட்டுருவோம். கிரிட்டிசிசம் என்னன்னா இல்ல மக்கள் STR யாரும் ஏத்துக்குவாங்க. இல்ல இல்லடா STR யாருமே அடக்க பார்க்கல ஒடுக்க பார்க்கல. அவரே அடக்கிப்பாரு அவரே ஒடுக்கிப்பாரு. மல்டி ஆனா பிரச்சனை டேலண்டட் என்னன்னா பர்சன் ப்ரோ. மல்டி டேலண்டட் நடிப்பு, சாங் ரைட்டிங் பண்ணுவாரு, அத பாடவும் ஒரு செய்வாரு, மல்டி டான்ஸ். பர்சனாலிட்டி தான். தலைவன் வந்து மல்டி பர்சனாலிட்டி டிசார்டர் கிட்டால இருக்குது. புரியுது உனக்கு. நல்லா பேசுகிறப்பா திடீர்னு டென்ஷன் ஆவாப்ல, திடீர்னு வந்து அமைதியாவா பேசுவாப்ல, நல்ல பொலைட்டா பேசுவாப்ல, ஆன்மீகமா பேசுவாப்ல, அராஜகமாவும் பேசுவாப்ல. எனக்கு மேக்ஸ் வராது. ஏன்னா எனக்கு மேக்ஸ் வந்து ஒரு கவ் சரியா இருக்கும். அதாவது ஒரு மாடு. அதெல்லாம் சரியான வைப். ஏன்டா வீட்ல ஏன்னா அடிக்கிறீங்க? படத்துல என்னடா வீட்ல அடிக்கிறீங்க? என்னடா சிஎஸ்கே வீட்டுல சீசனே அடிக்கிறீங்க அப்படிதான் சொல்லிடுவேன். என்னடா வீட்ல அடிக்கிறீங்க? அப்புறம் ஒரு கிளாஸ் தண்ணி கொடுங்க. அது ஆக்சுவலி கன்னடர்கள்லாம் வரவேற்றாங்க ப்ரோ. அது உங்களுக்கு தெரியாது. அது வந்து நீங்க நினைப்பீங்க அது காமெடியா இருக்கும்ட்டு. நிறைய கன்னடர்கள்லாம் இல்ல அந்த டைம் ப்ரோ இல்ல அது நானே ஒரு சீரியஸா பாசிட்டிவா ஃபயர் அவுட் தான் தான் பார்த்தாங்க. போட்டிருந்தேன். நான் ஒரு நண்டு கடிக்குது அதை வந்துட்டு நீங்க தூக்கி விடணும் பாக்குறீங்க. கடிக்கிறது நண்டோட வேலை, காப்பாத்துறது தமிழ வேலைன்னு பேசியிருப்பாரு. நான்லாம் ஃபயர் அவுட் அந்த டைம்ல வாட்ஸ்அப்லாம் போட்டிருப்பேன். ஆனா இந்த டைம்ல இவனுங்க எல்லாத்தையும் கலாயிறானுங்கப்பா. இவனுங்க எல்லாத்தையும் ட்ரெண்ட் ஆகி கலாயிறானுங்க. அந்த பேசுனதெல்லாம் எதுவுமே உண்மைதான். புனிதம் கிடையாது ப்ரோ. கிடைச்ச எல்லாத்தையுமே ஓட்டுவானுங்க. என்ன கேட்டா உண்மையிலே கலாய்க்க வேண்டியது யார் தெரியுமா ப்ரோ? தூத்துக்குடியில போயிட்டு இந்த ஷூட் அவுட்ல போயிட்டு ஒரு வாய் விட்டான் பாருவான். அதான் சமூக விரோதிக தான் ஏதோ போராட்டி பண்ணிட்டாங்க. அவனை தான் கலாய்க்கணும் என்ன கேட்டேன். சரி அவரையே STR-லாம் நான் கலாய்க்குது. கேக்குறேன். அவர் வந்து இப்ப மௌனம் கடைபிடிக்கிறாரு. நான் கேக்குறேன் அந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுல பண்ண ஐபிஎஸ்ஓ டிஜிபியோ அவர் வந்து ப்ரமோட் ஆயிட்டாரு. அத பத்தி வந்து சமூக விரோதிங்க தான் ப்ரமோட் பண்ணாருன்னு சொல்லுவாரு அவரு. பண்ண மாட்டாரு. இல்ல ப்ரோ இல்ல அலெக்ஸ் நீ ஆட்சி இப்ப சொன்னல மாறிடுச்சு. அவங்க நீ ப்ரோ இப்ப ஒரு நிமிஷம் அவங்க காசுல தான் சோறு தூண்டுறாரு அவர் எப்படி திட்டுவாரு இல்ல சொல்லு. அலெக்ஸ் நீ இப்ப சொன்னல தூத்துக்குடி மேட்ரு. ஆனா இந்த ஆளை மட்டும் அடிக்கணும்னு வர்றானுங்க. ஆனா அப்படியே சைலண்ட் ஆயிடுறானுங்க. ஆனா அடிக்கணும்னு நினைச்சா அடிக்கலாம். ஏன் பேக் அடிக்கிறானுங்கன்னு தெரியல. இல்ல ப்ரோ அந்த ஆளு கரெக்டா இருக்கான் ப்ரோ என்ன கேட்டா. ஏன்னா எங்க யாருக்கு பண்ணணும், எப்ப காலில் விழணும், எந்த ப்ரொடக்ஷன் டைம்ல படம் பண்றான் புரியுதா. டிமானிட்டைசேஷன் கேம் சேஞ்சர்னு சொன்னவர் ப்ரோ அலெக்ஸ். நேத்தே the nation will improve, the nation will be free, rid of corruption ஒரு ட்வீட் போட்டார்.
நாட்டுல வந்து ஊழல்லாம் அழிஞ்சிரும், கருப்பு பணம் எல்லாம் அவ்வளவுதான், காலி முடிஞ்சது போ அப்படிங்கிற ப்ரோ மாதிரி ஒரு முதல்ல ட்வீட்டை இல்ல போட்டாரு. இப்ப ஆன்மீக அரசியல்னு கொண்டு வந்த கான்செப்டே முதல்ல அது ஒரு பைத்தியக்காரத்தனம். அதை வந்து இங்க கொண்டு வந்ததே தான் என்னடா தப்பு. என்னடா பண்ணுவீங்க ஆன்மீக அரசியல்னா? நான் ஓப்பனா கேக்குறேன். போய் போராட்டத்துல இல்ல தியானத்துல இல்ல என்ன உட்காருவீங்களா? கேட்டா இல்ல மோடியை விட என்ன கேட்டா சும்மா சொல்றேன், ரஜினி எல்லாம் வந்துட்டு சிஎம் ஆயிருந்தா மோடியை விட அதிகமா வந்துட்டு இந்த சஞ்சய் டாச்சர் பண்ணியிருப்பான் சத்தியமா. மோடியை விட இல்லங்க, ரஜினி ஆன்மீக அரசியல்னா அதிகமா என்ன? செஞ்சிருப்பான். போராட்ட களத்துல போயிட்டு உட்காந்து தியானம் செய்யணுமா? அப்படியே வந்து அந்த பாபால எல்லாம் ஒரு மியூசிக் ஓடுமே, அது அந்த மியூசிக்கே போட்டு விட்டு இல்ல சக்தி கொடுன்னு பாடணுமா? அலெக்ஸ் சொன்னது இல்ல நீங்க சொன்ன அலெக்ஸ் சொன்ன மாதிரி டைவர்ட் பண்ண முடியாது. அலெக்ஸ் சொன்னது உண்மை. ஏன்னா அது வந்து மத கலவரம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இருந்திருக்கும். எதுக்கு எடுத்தாலும் வந்து அந்த ஆன்மீக அரசியல், நீங்க எதுக்கு இப்படி வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சைடையும் அது பத்தி விட்டுருப்பான். இல்ல ஒன்னும் இல்ல, இப்ப நீ ஒரே ஒரு மதத்தை பாயிண்ட் அவுட் பண்ணி நீ இது பண்றதே இருக்கட்டும், அது ஒரு நல்ல விஷயமா பண்ணா பரவாயில்ல. இவனுக்கு என்ன தெரியுமா, அந்த மதத்தை மட்டும் தான் ப்ரொமோட் பண்ற மாதிரி பண்றது வந்துட்டு இது ரைட்டு மத்தவெல்லாம் அச்சுன்னு சாவானுங்க. புரியுதா? இது ரைட்டு இனிமே மேட்டர் கடைசியில் எங்க வந்து நிக்க தெரியுமா? ஒண்ணும் இல்ல, நம்ம ரஜினி என்ன தப்பு பண்ணுவாரு, எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் நான் ஆரஞ்சு கலர் கொடுத்துட்றேன், முடிஞ்சது மேட்ரு, அவள் தான். நீ மதத்தை உண்மையில காப்பாத்துறதுக்கு அரசுக்கு வராத தம்பி, நீ மதத்தை காப்பாத்துறதுக்கு நீ அரசுக்கு வராத, அரசியலுக்கு வராத. ப்ரோ இல்ல ஏன்னா இல்ல மதம் ரஜினிக்கு பர்சனல் விஷயம். இல்ல ரஜினிக்கு இல்ல மதத்தை காப்பாத்தணும்னு அவருக்கு ஆசை கிடையாது. அவரு அந்த அளவுக்கு அந்த மாதிரி வெறி கிடையாது. மேட்ரு என்னன்னா, அவருக்கு அந்த அவர் மைண்ட் ஃபுல்லா புரியுதா, அந்த மாதிரி ஒண்ணு இருக்கும்ல இமயமலை அந்த அந்த கான்செப்ட்னு, அதே தமிழ்நாட்டுல ஸ்ப்ரெட் பண்ண புரியுதா? அதாவது நானே அது பண்றேன்டா என்ன அது. தெரியுமா இருக்கும் ப்ரோ, கண்டிப்பா என்ன ஒரு டேஞ்சர்னு நான் சொல்றேன். அவன் இந்த குரு நானு, ஸ்பிரிச்சுவல் குரு நானுன்னு சொல்லிட்டு அந்த கல்ச்சர் ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இந்த இல்ல இப்ப இவனுங்களாம் வடக்குல இருக்கிறானுங்க, பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதிகமா இருக்கானுங்க போலி இந்த சாமியார் குரு குரு கல்ச்சர்லாம் ரொம்ப சொல்லிட்டு. அதிகமா இருக்கும். ஆன்மீக அரசியல்னு இவனுக்கு சொன்னீங்கன்னா இல்ல சித் ப்ரோ, இப்ப குட்டி குஞ்சான்ஸ் எல்லாம் குருன்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருக்கான் ப்ரோ. அவனை வந்து இல்ல எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது நீங்க வந்து நருட்டோ இல்ல, சாமியார நம்பாதீங்க, சயின்ஸ் நம்புன்னு அதான் அந்த காலத்துல இருந்தே சொல்ல இந்த இருக்காங்க. ஆனா மகாவிஷ்ணு இவன் ஒரு நாய், திரும்ப பேக்ல கொண்டு போயிடுவான். மகாவிஷ்ணுங்கிறவன், அதாவது நான் கடவுள் பேரை சொல்லல, அவரோட பேரை பயன்படுத்திக்கிட்டு ஒருத்தன் போயிட்டு பேசியிருக்கிறான் ஸ்கூல்ல. அவன் மேல ஆக்ஷனும் எடுத்தாங்க. என்ன பேசினான்னா, இந்த மாதிரி பிறப்பால தான் நீங்க வந்து போன ஜென்மத்துல செய்த பாவம் வச்சுதான் நீங்க இந்த ஜென்மத்துல உங்களோட விதி எழுதப்படுது அப்படின்னு போய் பேசினான். ஸ்கூல் பசங்க முன்னால அந்த மாதிரி பேசினான். போன ஜென்மத்துல பண்ண பாவம் அதுல நீங்க வந்து நீ இப்ப ஒரு மாற்றுத்திறனாளியா இருக்கிறன்னா அது வந்து நீ போன ஜென்மத்துல பண்ண பாவம்னு பேசினான். அவன் எல்லாம் அந்த மாதிரி ஆள்லாம் வந்து வளர்ந்துருப்பான் இந்த ஆன்மீக அரசியல் வந்திருந்தா, புரியுதுங்களா? அவன மாதிரி வந்து ஒவ்வொரு ஸ்கூல்லயும் ஒருத்த மாட்டி இருப்பான். இந்த மாதிரி ஆன்மீகம் பேசுறேன்னு சொல்லிட்டு என்னென்னவோ கன்றாவிய பேசிக்கிட்டு இருப்பான். இது மதத்தை பத்தி பேசுறேன்னு சொல்லிட்டு இது அந்த அரசியல் வளர்க்கறதுக்கு தான் இது ஒரு கருவி ப்ரோ, ஒரு கருப்பாடு. இது வழியா தான் நுழைப்பானுங்க அதெல்லாத்தையும். அததான் நான் வந்து முதல்ல இருந்து ரஜினி ப்ரோ இதுல இல்ல ப்ரோ, இப்ப நீங்க சங்கிய வந்துட்டு இப்ப இது எப்படின்னா, ஒரு படத்துல வந்துட்டு இந்த நாகேஷ் சொல்லுவாரு, கல்ல கிட்ட வச்சு பார்த்தாதான் அது பிரச்சனை தெரியும், கல்ல தூரம் வச்சு பார்த்தா பிரச்சனை தெரியாது. அந்த மாதிரிதான் இந்த சங்கிங்களும். அவனுங்க சொல்ற கான்செப்ட தூரத்தை பார்த்தாலே, அதாவது மதத்துக்கும் அதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும். அதாவது ஒருத்தன் இப்ப கடவுளை வணங்குறவன் வேற, கடவுள் இவனுங்க ரொம்ப அது எப்படின்னா இருக்கிறதுல ஆப்போசிட்டா இருப்பானுங்க. ஆனா நீ என்னன்னு கேட்டது ஏன் 19 சொல்றான், நீ சாமியை திட்டுற அப்படின்னு சொல்லிட்டு 19 சொல்றானுங்க. அதான் இங்க நார்த் பிரச்சனை. இந்தியாலாம் நீங்க பாத்தீங்கன்னா ப்ரோ, இவங்க ஒரு தேர் எடுத்துட்டு போவானுங்க, வேணும்ட்டே ஒரு ஏரியா வழியா போவானுங்க. அதுல ஏற்படக்கூடிய கலவரம் தான் வச்சுட்டு தான் ஒரு அரசியல் பார்ப்பானுங்க. புரியுதுங்களா? அதெல்லாம் வந்து அங்க ஒரு டெவலப்மெண்ட்டும் இல்ல. அவங்க எல்லாம் வந்து சும்மா எல்லாத்துக்குமே வந்து ஹிந்து முஸ்லீம் இதுதான் விளையாடிட்டு இருக்கானுங்க காலகாலமா. இதோட சலிச்சு போய் தான் அவங்க 3வது முறை மைனாரிட்டி ஆகுறானுங்க பாஜக. இல்ல ப்ரோ, இது போவோன்னு தான் பார்த்தாங்க. இப்ப அந்த பாகிஸ்தான் இதுல இன்னும் எக்ஸ்ட்ரீம் ஆயிடுச்சு. பாகிஸ்தான்காரன் மதத்தை தான். இது தவிர வந்து நீ வளர்ச்சியின் அடிப்படையில போய் நீ ஓட்ஸ் கேளு, அதுல வந்து ஒரு ஆரோக்கிய அரசியல் இருக்கு. இல்ல ப்ரோ, அந்த அளவுக்கு அறிவு கிடையாது. 2வது விஷயம் வந்துட்டு இதை மேனிபுலேட் பண்றதுக்கு பெரிய இனிமே சொல்றேன், நம்ம 1000 பேசலாம், 1000 இது பண்ணலாம். இனிமே ஒரு பெரிய விஷயம் வெடிக்கும் போது தான் அந்த 1000 விஷயம் நம்ம பேசுனதெல்லாம் காணாம போயிடும். அந்த மாதிரிதான் வந்துட்டு அதான் இந்த பாகிஸ்தான்காரன் உள்ள பூந்துட்டு இப்ப இந்த காஷ்மீர்ல வந்துட்டு மதத்தை கேட்டு ஷூட் பண்ணது பெரிய விஷயம். இது அதை நார்த்ல இருக்கிறவங்களாம் எப்படி பார்த்தானுங்க, இவனுக்கு எப்படி நான் ரோட்ல யாராவது வந்துட்டு அதான் இந்த மாதிரி அந்த மாதிரி ஆளுங்க ஏதாவது முஸ்லீம் போனாலும் இவனுக்கு வந்துட்டு பைத்தியக்காரனுங்க அங்க நினைப்பானுங்க. புரியுதா? இவனுங்க ஆளுங்களே இப்படிதான், அவனுங்க மைண்ட் அப்படி ஆயிடுச்சு. அதுதான் எனக்கு பிடிக்காம போன அரசியல் ப்ரோ. இவனுங்க சாதாரணமா இந்தியால இருக்கக்கூடிய சாமானிய ஒரு முஸ்லீம் அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு போவாங்க.
டேய் நீ பாகிஸ்தானுக்கு போடா, நீ தீவிரவாதி, நீ தேச துரோகி, இந்த அந்நியப்படுத்துறதுன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த அந்நியப்படுத்தி பண்ற அரசியல் தான் இவங்கனால பிளவுவாத அரசியல். இதை நம்ம எதிர்க்கிறோம், இதை நம்ம ரொம்ப தெளிவா எதிர்க்கிறோம். ஆனா யதார்த்தம் என்னன்னா அவனுங்க தான் மையத்திலயும் உட்காந்துருக்கானுங்க. 18 மாநிலத்துல அவங்களோட ஆட்சி தான் ஓடுது. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அவங்களோட ஒரு டீலிங்கும் பண்ணோம் இல்லையா? அதுதான் வந்து போயிட்டு இருக்குது இங்க. புரியுதுங்களா? அதுதான் மறைமுக அரசியல்னு கூட குற்றச்சாட்டுறாங்க. அவங்க வந்து மேலோட்டமா வந்து நீங்க வந்து பிளவுவாத அரசியல், மதவாத அரசியல்னு நம்ம அவங்கள எதிர்க்கலாம். ப்ரோ இல்ல என்னைக்குமே இல்ல ப்ரோ, இப்போ ஒரு நிமிஷம் இல்லடா நருட்டோ, மதத்தை என்னைக்குமே காப்பாற்றணும். ஏன்னா அது நல்லது. இது ஏன்னா ஹிந்துசம் தான் வந்துட்டு உனக்கு இருக்கிறதுலே உண்மையிலே அது ஒரு மூத்த இது மாதிரி தான். ஒரு அப்படி இருக்கிற ஒரு உண்மையில அப்படிதான் இருக்குது. அதை வந்து காப்பாத்துறது உண்மையில நல்ல விஷயம். இதுதான் கோயிலை ப்ரொடெக்ட் பண்றது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா அது வந்துட்டு தான் இப்ப நீ தமிழ் ஏத்துக்க நீ கொடுக்குற வந்துட்டு தான் இதெல்லாம் தாண்டி ப்ரூஃபே வந்துட்டு கோயில் தான். அந்த மாதிரி ஒரு ஆர்கிடெக்சர் இதெல்லாம் கட்டுறதை வந்துட்டு வெள்ளைக்காரன் இங்க வந்து பார்ப்பான். ஆனா இந்த மூதேவிங்க அதெல்லாம் பண்ணாது. நேரா வருவான், அதான் இங்க வந்துட்டு தான் நான் வந்துட்டு இந்துசத்தை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் எடுத்துன்னு போயிட்டு அங்க கலவரம் உண்டு பண்ணுவான். அதே வந்துட்டு உப்பு போடுறது இங்க அண்ணாமலை மாதிரி தான். அண்ணாமலை மாதிரி ஒரு 4 பேர் பள்ளியாசல அடைக்கிறது, தேவாலயத்தை இது இடிக்கிறது. இல்லடா, இது எங்க நடந்தாலும் பரவாயில்ல. சினிமாலேயே மூத்த ஒரு சீனியர் ஒரு ஹீரோன்னு சொல்லிட்டு இங்க ரஜினி பண்ண இருப்பான். சத்தியமா இதெல்லாம் டென்ஷனா இருக்கும். இது நம்மளே எடுத்துக்கேன், ரஜினி ரெஃபரன்ஸை குறைச்சி எம்ஜிஆர் ப்ரைஸ் பண்ணதுக்கு காரணமே தான். இவன் கொள்கை வெளியே வரும்போது உண்மையிலே கொள்கை உனக்கு அந்த அந்த ஒரு மதத்தை பாயிண்ட் வந்து மேல ஒரு அக்கறை இருக்குதுன்னா அதை வச்சு நீ வெறும் அரசியல் மட்டுமே பார்க்கல, அது மேல உண்மையா அக்கறையா இருக்கிறேன்னா எனக்கு தெரிஞ்சு நான் கேட்கறேன் ப்ரோ. என் வட்டாரத்துல நிறைய பேர் வந்து அடிக்கடி கோவில் போறவங்க தான். அவங்ககிட்டலாம் கேட்பேன், ஏன்னா கோவில் எங்க வீட்லயும் சுத்தி இருக்கிற ஃபெசிலிட்டி எல்லாம் இம்ப்ரூவ் ஆயிருக்கா, கோவில் வந்து நல்லா டெவலப் பண்ணியிருக்கிறாங்களா, குவாலிட்டி ஆஃப் த விசிட் எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனா அந்த கோவிலை வச்சு, அந்த சுத்து வட்டாரத்தை வச்சு, அந்த கோவிலை வச்சு நீங்க அரசியல் செய்யணும். அது ஆக்சுவலி ப்ரோ இல்லப்பா ஒரு நிமிஷம் ப்ரோ. இல்ல மாமையா சொல்லு ஒரு நல்ல கான்செப்ட் சொல்லு. என்னன்னா இப்ப வந்து அந்த கோயில் இவ்வளவு இது பேசுறாங்கன்னா 2 விஷயத்த வந்து பாக்கலாம். இதுக்குள்ள 2 மிகப்பெரிய வந்து எப்படி சொல்றது, ஒரு பவர்ஃபுல்லான இல்ல ரொம்ப பப்ளிக்கான விரும்பத்தக்க கோயிலுக்குன்னா ஒண்ணு ராமேஸ்வரம், இன்னொன்னு வந்து அங்க இது கும்பாபிஷேகம் காசி நடக்கும். அங்க 2 இடமே இருக்க